நாங்கள் அறிக்கை கொடுத்தோம். கொடுத்த அறிக்கையில் நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கோம். சில கோரிக்கைகள் நிறைவேறாமலும் இருக்குது. அதுக்கு நாங்கள் மட்டும் காரணம் அல்ல, ஒன்றிய அரசும் காரணம். 30,000 கோடி 70,000 கோடி. அட ஆமையா, இப்போ நீங்கள் என்ன 70,000 கோடி 30,000 கோடி என்ன 70,000 கோடி பட்ஜெட் போடுறதே 4 லட்சம் கோடி. அதில் 70,000 கோடி 80,000 கோடி. அதுக்கு நாங்கள் சுமங்கலி எத்தனை பேர் தாலி அறுத்தது தெரியுமா? சுமங்கலி எத்தனை பேர் தாலி அறுத்தது தெரியுமா? தாலி அறுத்துச்சா? ஏன் கேபிள் டிவி நடத்தின எல்லாரையும் இல்ல எதுக்கு தாலி அறுக்கணும்? தாலி அறுத்தீங்கல்ல வாழ்றதுக்கு. எது நீங்க வாழ்றது? நாங்க வாழ்றதுக்கு அவன் ஒன்னும் தாலி அக்கல. அவன் புருஷன்காரன் தாலி எடுத்து போய் சாராய கடையை சாராயம் குடிச்சிருப்பான், கள்ள சாராயம் குடிச்சிருப்பான். அந்த சாராயத்தை கொண்டு வந்ததும் நீங்க தான். அவங்க தேர்தல் அறிக்கைகள் சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? 21ல சொன்னாங்களா? ஆமா. நிறைவேற்றினாங்களா இல்லையா? நிறைவேற்றினாலும் என்ன நிறைவேற்றினாங்க? எந்த மக்களுக்கு செய்யல உங்களுக்கு தெரியுமா? எந்த மக்கள்கிட்ட போனீங்க? எந்த மக்களுக்கு நாங்க செய்யல? எந்த மக்கள்கிட்ட போனோம்? மக்கள் 3 வேளை இன்னைக்கு வயிறார உணவு உண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பசியும் பட்டினிமா இருந்தா ஏழைப்பாளைகள்லாம் தொழில். ஐயா, டாஸ்மாக்ங்கிறது ஒரு தொழில், அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு தொழில். மக்கள் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. மக்கள் சொல்றதை நாங்க கேட்கிறோமா இல்லையான்னு மக்கள் வரக்கூடிய 26 தேர்தல்ல சொல்லுவாங்க. நாங்க சொன்னதையும் செஞ்சிருக்கோம், சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். யாரு சகித்து கொண்டு வாயை மூடி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழலாம். நாங்க இப்படிதாண்டா பண்ணுவோம். அமைச்சர் செய்யறதான் அவன் ஆமா அப்படிதாண்டா இப்படிதாண்டா நாங்க இப்படிதாண்டா இருப்போம். ஆமாங்க. அப்புறம் உங்களுக்கு சொன்னாரு, எது இருந்தாலும் உலகத்துல எதுவும் நடக்காததான் இங்க நடக்குதுன்னாரு. எது கேட்டாலும் உலகத்துல நடக்குதுன்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டுல போட்டிடுறீங்க, உலகத்துல எங்கேயா போய் போட்டிடுங்க. நீங்க அங்க போய் போட்டிட்டா நாங்க ஏன் கேட்க போறோம்? தமிழ்நாட்டுல போட்டிட்டு தமிழ்நாட்டுல வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டுல நீங்க தேர்தலை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி ஏமாந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் உங்களை அனைவரையும் இங்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், நம்ம டேரக்டா இப்போ இன்னைக்கான தலைப்புக்குள்ள போயிடலாம் சார். திமுக அரசு 2024 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா இல்லையா என்பதுதான் இன்றைய விவாதம். சில வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றியிருக்கலாம், ஆனால் பல வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது மக்கள் மத்தியில நம்மளுக்கு தெரியுது. இப்போ வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் தெரியுது. அவங்க எதை தவற விட்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம விவாதிக்கலாம் சார். முதல்ல எப்பவும் போல சிறப்பா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது நம்ம காமாட்சி நாயுடு ஐயா தான். ஸோ அவர்கிட்ட இருந்தே போயிடலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க. என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. என்ன சொல்லணும்? ஏபிசிடி சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன சார்? அவ்வளவுதான். அப்போ உங்க ஆட்சியை பத்தி நிறைவேற்றான்னு கேட்டா ஏபிசிடி சொல்ல ஏபிசி சொல்லுவீங்க. திமுக சார் ஒரு ஆளுங்கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு காமாட்சி அவர்கள் உட்காந்து ஏபிசி சொல்றதுதான் நீங்க அந்த கட்சியை அவமதிக்கிறதா இல்லையா? அதாவது என்ன சொன்னீங்க, என்ன சொல்லன்னு கேட்டதுக்கு ஏபிசிடி அவங்க தலைவர் மாதிரி தப்பா சொல்லாம சரியா சொல்றாரு. அது வரைக்கும் நீங்க காமாட்சியை பாராட்டு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஓ, அவ்வளவுதான் உங்க லெவல்? அவ்வளவுதான். ஆமா. சரி, இப்ப சொல்லுங்க, அறிக்கைகளை பத்தி சொல்லுங்க. இல்லையா பாருங்க, நாங்க அறிக்கை கொடுத்தோம். கொடுத்த அறிக்கையில நிறைய கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கோம். சில கோரிக்கைகள் நிறைவேறாமலும் இருக்கு. அதுக்கு நாங்க மட்டும் காரணம் அல்ல, ஒன்றிய அரசும் காரணம். ஸோ ஆகையினால எங்களை பொறுத்த மட்டிலும் இந்த 24 தேர்தலில் நாங்க 21 தேர்தலில் நாங்க கொடுத்த அத்தனை தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றவில்லை என்றாலும் தேர்தல் அறிக்கையில் கொடுக்காத சில காரியங்களையும் செய்திருக்கிறோம். அதை நீங்க பாராட்டணும். ஏன்னா நாங்க செய்தது மலையளவு, செய்யாதது சும்மா கொலக்கட்டை அளவு. ஆகையினால 30,000 கோடி
70,000 கோடி அட 80,000 ஆமையா, கோடி. இப்ப நீங்க அதெல்லாம் என்ன மலை அதுக்கு என்ன அளவு. நீங்க என்ன 70,000 கோடி 30,000 கோடி என்ன 70,000 கோடி பட்ஜெட் போடுறதே 4 லட்சம் கோடி, அதுல 70,000 கோடி 80,000 கோடி என்ன இந்த அதுதான் மாதிரி உருட்டுறதே உங்களுக்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வந்து எங்களை தவறா சித்தரிக்கிறது தான் உங்க வேலை இல்லையா? 30,000 கோடி இல்ல. என்ன 30,000 கோடி முச்சந்தில இருக்கு, போய் அள்ளிட்டு வாங்க 30,000 கோடி. என்ன 30,000 கோடி? மிச்சம்னா அது தெரிஞ்சா அவர் அழிக்க மாட்டாங்க. மிச்சம்னா யாரோட வீட்டு பக்கத்துல? யாரு வீட்டுக்கு பக்கத்துல? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான். எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா ஏழை ஜனங்களை எத்தனை போக சொல்லுவேன். அப்புறம் நாங்க என்ன ஏழைக்கு கொடுக்காம உங்களுக்கா கொடுத்துட்டு இருக்கோம்? ஆமா, ஏழைக்கு ஆமா. தான் கொடுக்குறோம். தயாநிதி மாதிரி ஏழை. உதயநிதி ஸ்டாலின் ஏழை. அவங்க தம்பி ஏங்க அவன்லாம் உழைச்சு சம்பாரிச்சு சபரி சேர்த்து சங்கர். வச்சிருக்காங்க. சார், அதுல எங்க சார், உங்களுக்கு வலிக்குது? சார், நீங்க இந்த மாதிரி மனசாட்சி வேணாமா அரட்டை சார்? அடிச்சிட்டு நீங்க ஊற வச்சுட்டு சார். அரட்டை அடிச்சிட்டு இருந்தாக்க நீங்க எப்படி சார். பணம் சம்பாதிக்க முடியும்? என்ன உழைச்சாலும் தகவலையும் சொல்லிட்டு என்ன உழைச்சா? அவங்க சேனல் வச்சாங்க, சேனல்ல எக்கு தப்பா சேனல் சம்பாதிச்சு எப்படி சார் வச்சாங்க? பல பேர் சேனல் எப்படி வச்சாங்க? சேனலுக்கு வந்து சாட்டிலைட் கண்ட்ரோலே சாட்டிலைட் என்ன சார் பண்ணுச்சு? சாட்டிலைட் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த யார் பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோல்ல சார்? சேனல் வச்சு சன் டிவி கண்ட்ரோல்ல தான் இருந்தது. நித்யானந்தாவையும் ரஞ்சிதாவையும் போட்டுதான் நீங்க வந்து அந்த சரியா? அது சேனலையே அவங்க ஓட்டுனீங்க. பிளாட்ஃபார்ம் ஒதுக்குறது கூட அவங்க கொஞ்சம் ஆள் பார்த்து தான் பிளாட்ஃபார்ம் ஒதுக்குனாங்க. சுமங்கலி. பணத்தை வாங்கிட்டு பிளாட்ஃபார்ம் ஐயா. ஒதுக்குனாங்க. சுமங்கலி வந்து எத்தனை பேர் தாலி அறுத்தது தெரியுமா? சுமங்கலி எத்தனை பேர் தாலி அறுத்தது தெரியுமா? தாலி அத்துச்சா? ஆ, ஏன் கேபிள் டிவி நடத்தின எல்லாரையும் இல்ல எதுக்கு தாலி அக்கணும்? ஆ? தாலி எதுக்கு அறுத்தீங்கல்ல அக்கணும்? நீங்க வாழ்றதுக்கு. எது? நீங்க வாழ்வதற்கு. நாங்க வாழ்றதுக்கு அவன் ஒன்னும் தாலி அக்கல. ஆ. அவன் புருஷன்காரன் தாலி எடுத்து போய் சாராய கடையை சாராயம் குடிச்சிருப்பான், கள்ள சாராயம் அந்த குடிச்சிருப்பான். சாராயத்தை கொண்டு வந்ததும் நீங்க தான், நாங்க கொண்டு நடத்துறதும் நீங்க தான். சும்மா தப்பு தாலி தப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு பேசக்கூடாது. நீங்க தானே சார், காரணம். யாருங்க யார் கொண்டு சாராய வந்தது? கடையை திறந்தது? நீங்க எந்த- சாராய கடையை திறந்தது அந்த காலத்துல சார், எம்ஜிஆர் நீங்க திறந்தாரு. எந்த சுமங்கலியை பத்தி பேசுறீங்க? சுமங்கலி தான். யாரு? சுமங்கலி லிஸ்ட் எடுத்து பாருங்க. யாருன்னு சுமங்கலி? யாருன்னு எனக்கு தெரியும். சுமங்கலினா யாரு? யாருங்க அது? எஸ்வி தான் சுமங்கலி, வேற ஒண்ணும் இல்ல. எஸ்வி சேகரா? எஸ்வி சேனல். என்னதுங்க அது? SCV சேனல் இது ஐயா. சொல்லுங்க சார். உங்களுக்கு 100 சுமங்கலி தெரியும் சார். இங்க பாருங்க, ஆ. அவருக்கு வந்து ஏணி மடைனா நோனி மடைன்னு உக்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன பேசினாலும் குற்றத்தை தான் கண்டுபிடிப்பாரு. சரி, தவிர நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னா நீங்க இருக்காது. எங்க அரசு வந்து உண்மையான அரசு, நேர்மையான அரசு, மக்களுக்கான அரசு, மக்களின் சேவைக்கான அரசு. மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு எங்க பேரறிஞர் அண்ணா சொன்னதை எந்த இந்த மகேசன்? நிமிடம் வரை நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எந்த மகேசன்? ஆ? எந்த மகேசன்? மகேஷன்னா அருவமா இருக்கக்கூடிய இறைவனை தான் நாங்க மகேசன். சரி. நீங்க தான் கடவுள் மறுப்பு, கர்மாந்தரம், அது இது நாங்க தான் கடவுள் இல்லைங்கிறோமே. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. கடவுள்னா இயற்கை தான் கடவுள். சூரியன், சந்திரன், அப்ப அந்த நீர், ஒன்றே நிலம், குலம் ஒருவனே நெருப்பு தேவன் எல்லாமே கடவுள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது. அதுவும் அதேதான், ஒன்றே குலம் தான். அது எல்லா எந்த குலம் எல்லா மக்களும் எந்த ஒன்றே குலம் குலம் ஒரே தேவன்னா யார் அது? சார். மக்கள் எல்லாம் ஒன்று, அவருடைய கொள்கை எல்லாம் ஒன்று. அதுதான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. பாதி பேர் முக்காவாகிறான், பாதி அதாவது பேர் முழுசாகிறான். இங்க பாருங்க. சார் உங்ககிட்ட வந்து அடைமொழியா பேச சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க என்ன அடைமொழியா பேசுறது இது சினிமாவும் கிடையாது, இது சினிமா பேட்டி என்ன கிடையாது. இப்ப நாங்க என்ன பேசுறோம்? உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா தேனே மானே பொன்மானேன்னு அப்படியே வரிசையெல்லாம் பேசாதீங்க. உங்ககிட்ட டி நகர் வழி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நேரா போப்பா, அங்க ஒரு சாலை இருக்கும், அங்க சிக்னல் இருக்கும், அதை ரைட்டு கட் பண்ணு, லெஃப்ட் கட் பண்ணு சொல்லணும். டி நகர் போய் என்ன வழி சொல்றீங்க? அங்கிட்டு அப்படியே போய் அங்கிட்டு இப்படியே போய் இதாங்க அங்கிட்டு போ, சார், அங்கிட்டு போனா இங்க டி நகர் இருக்குன்றீங்க. எங்க அரசு உங்ககிட்ட என்ன எல்லாம்- கேட்டேன்? 2024 ஆமா, வந்துருச்சா? இப்போ 25 ஆகி போச்சு. ஆமா. ஓகேவா? அவங்க தேர்தல் அறிக்கைகள் சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? 21ல. சொன்னாங்களா? ஆமா. நிறைவேற்றினாங்களா? இல்லையா? நிறைவேற்றினாலும் என்ன நிறைவேற்றினாங்க? பாயிண்ட சொல்லுங்களா? எனக்கு என்ன சார்? நான் தான் சொல்றேனே. ஆ. எங்க ஒண்ணு சொன்னீங்களே, ரெண்டுன்னா ஞாபகத்துல செஞ்சீங்களா? வச்சிருக்கலாம். 500 கொஸ்டினை கொடுத்து அதுக்கு ஆன்சரை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நான் என்ன சினிமா ஷூட்டிங்கா நடத்துறீங்க? சரி, உங்களுக்கு மனப்பாடம் இருக்காது. உங்களுக்கு ஒரு 10 விஷயம் சொல்லுங்க சார். என்ன 10 10 விஷயம்? சொல்லுங்க இல்ல சார், சார் இங்க பாருங்க அவருக்கு எல்லாம் மனப்பாடம் சார். இருக்காது. நீங்க சொல்லுங்க சார். ஐயா, இந்த 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். என்னாச்சு? பண்ணியாச்சு. என்ன ஊர்ல? 1.5 லட்சம் காலி பணங்கள்லாம் கர்நாடகால பண்ணியாச்சு. பண்ணியாச்சுனா, ஆந்திராலையும் ஆமா. கர்நாடகாலையும் போய் அவருடைய சொந்த ஊர் ஆந்திரால பண்ணிட்டாரு. அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? பிண்டு பக்கா. சார், இங்க பாருங்க, தொகுப்பூதியத்துல நாங்க அத்தனை பேருக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம். 1.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள். அரசு என்ன காலி சார் கேக்குறாரு பணங்களை தான் அவரு? நாங்க வந்து அதை வந்து இது பகுதி நேர ஆசிரியர்களா நாங்க நியமிச்சிருக்கோம். தமிழ் தெரியுதா தெரியலையா? தெரியுதுங்க. இப்படிதான் பேசணும். நான் ஏறுமாறா என்ன என்ன ஏருக்கு மாறா என்ன அரசு பேசுறீங்க? காலி பணியிடங்கள்னா அரசு காலி பணியிடங்கன்னா என்னங்க? அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் தான் நாங்க டெம்பரவரியா அங்க இது போட்டு வச்சிருக்கோம் இல்லங்க. டெம்பரரியா போட்டா அவன் அரசு ஊழியர் இல்ல. அவன் அரசு ஊழியர் டெம்பரவரியா போட்டு தான் அரசு ஊழியரா தான் வந்து போறவன் வச்சிருக்கோம். புருஷன் இல்லையா? தாலி கட்டினவன் தான் புருஷன். சரி, சொல்லட்டுமா இப்படி? ஆமா, தாலி கட்டினவன் தான் இப்ப புரிஞ்சுங்க அவருக்கு. ஆ. ஆமா, புரிஞ்சுச்சா ஐயா? சுமங்கலிக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு. இப்ப பதில் சொல்லுங்க.
ஆகையினால நீங்க சொல்றது எல்லாமே முடிச்சா தான் சொல்றீங்களே தவிர அதை அவுக்குற மாதிரி பேசாதீங்க. சார் முடிச்சவங்க சரி இது முடிச்சவங்க பத்தி தான் சரி, பேச முடியும். இது இல்ல ஒரு 10,400 எஸ்சி பேக்லாக் வேகன்சி. இதுல எஸ்சி போட்டுன்னு மட்டும் சொல்லாதீங்க. சொல்லுங்க. சார் இங்க பாருங்க, குரூப் 4 சர்வீஸ் கமிஷன் நான் சொல்றது என்ன சொல்றது group வைக்கிறது, 4, கத்திரிக்காய் அப்புறம் கருவாடு group 5, என்னங்க 6. என்ன சரி இதுல ஃபெயிலியரா? என்ன failure? 75,000 பிளஸ் டூ படித்த failure. மாணவர்கள் ஆ, நீர்நிலைகளை பாதுகாக்க நியமனம் 75,000. அது செய்யலைங்க. ஏன் அதுக்கு காரணம் ஏன் என்னன்னா நீர்நிலை யாருமே full-ஆ வேலைக்கு தூக்கி வரல. மண்ணை எடுத்துருமா? இல்ல யாருமே அதாவது தொகுப்பூதியத்துல போட்டு தான் பெர்மனன்ட் இப்பதான் பண்ணணும். தொகுப்பூதியத்துல எல்லாம் போட்டேன் நீங்க. நீங்க தான் சொன்னீங்க. அதாங்க ம். இந்த 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 நீர்நிலை சரி, பாதுகாப்பு காமாட்சி ஐயா இதுக்கு பணியாளர்கள் பதில் இல்ல. வந்து பதில் இல்ல, மூணுமே ஃபெயில். புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து, பழைய ஓய்வு திட்டம் அமல். பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்க தான் பாருங்க, அறிக்கை கொடுத்தீங்க. நாங்க அதுக்கு கமிட்டி போட்டிருக்கோம். ஆ. கமிட்டி 4 வருஷமா கமிட்டி ஆகி சார் கமிட்டி உங்க கமிட்டியை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க. அந்த கமிட்டி வேணாம். எந்த கக்கூஸ் கழுவிக்குது 4 வருஷமா? இந்த கமிட்டி கதையெல்லாம் இங்க வேணாம். அறிக்கை கொடுத்த உடனே அவங்களுக்கு சீமானவர்கள் சொன்னார்ல, முடிவு செய்யப்படும். கூட்டணி கட்சியெல்லாம் போய் அண்ணா அறிவாலயத்துல கக்கூஸ் கழுவுதுன்னு. இந்த உங்களுக்கு கமிட்டி அந்த மாதிரி சீமான போய் வந்து கழுவுதா? இழுக்கலைன்னா உங்களுக்கு நித்திர வராது. சரி, அவர் சொன்னதானே சொல்றாரு. சரி, அடுத்து 4 0. 70, 80 ஓய்வூதியாளர்களுக்கு 10% உயர்வு பென்ஷன்ல. 5% இன்னைக்கு அறிவிச்சிருக்கு, நேத்து அறிவிச்சிருக்காரு. சார் எப்போ என்ன சார் நான் இப்போ முடிய போ 6 மாசம் இப்போ நேத்து அறிவிச்சாச்சுங்க அரசு. என்னது? தொகுப்பூதியம் வாங்குறவனுக்கு கூட 5% உயர்வு சரி, சேலரி பணி ஓய்வு. நேத்து பாருங்க, போக்குவரத்து ஊழியர்கள் பேப்பர் பணி பாருங்க. பணிக்கொடை கெஜெட்ட பாருங்க, கெசட்டா? இல்ல இல்ல கெஜெட்ல பப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். அது? அங்க நேத்து increment. அறிவிச்சத சொல்றாரு சார். நேத்து நேத்து அறிவிச்சிருக்காங்களா சார்? இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சிடும். சரி, பணி ஓய்வு கொடுத்த அறிக்கையை முதல்ல அதாவது நிறைவேற்றுங்க போக்குவரத்து சார். ஊழியருக்கு வந்து பணிக்கொடை அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஒரு 7,000 ஐயா, கோடி வெள்ளக்கொடை. 7,000 கோடி கொடுத்துருக்கோங்க. இங்க பாருங்க, ஒன்றிய முன்னாள் இருந்த எடப்பாடி அரசு வந்து 5,000 கோடி நிலுவை வச்சுட்டு நாசமா போயிடுச்சு. சரி இருக்கட்டும். அவங்க போனதுக்கு அப்புறம் சரி, இப்ப விடுங்க அதை. 2,000 அதை உங்ககிட்ட மொத்தம் பதில் இல்ல. 7,000 கோடி கொடுத்தாச்சு. எதுக்குமே பதில் இல்ல. நீங்க கிளிச்சவசன் சொல்லுவீங்க. என்ன 7,000 கோடி கொடுத்துருக்கோம் இருங்க. அப்படின்னா எதுக்குமே பதில் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு 13,000 மக்கள் நல பணியாளர்களை திரும்ப போடுவோம். ஆமா, அது போடுவோம் நாங்க. எங்க போய் எதுக்குங்க சிரிக்கிறீங்க? சார் குபீர்னு சிரிப்பு வருது சார். மக்கள் பாத்துட்டு இருக்காங்க சார். மக்கள் இங்க பாக்குறாங்க. பாருங்க, நீங்க நாங்க வாக்குறுதி இங்க கேட்டீங்க சார். இது ஒரு ஐயா, முக்கியமான நாங்க பதிவு. இங்க சார், பாருங்க. அவர் வந்து சார், நீங்க டபுள் மீனிங்ல எங்க பேசுறாரா? அரசு கொடுத்த டபுள் மீனிங்ல போடுவோம். பேசுறாரா? 70,000 பேரை 13,000 பேரை, அதுல ஆம்பளை பாதி பொம்பளை பாதி. யாரா இருந்தாலும் திரும்ப நாங்க அவங்களுக்கு பதவி பொறுப்பு கொடுப்போம். எப்போ? கவலைப்படாதீங்க. எப்போ? கொடுப்போங்க. நாங்க என்ன ஓடியா போயிடுறோம், இங்க தானே இருக்கோம். கேமராமேன் க்ளோஸ் அப் பையங்க சொல்லும் போது அவருக்கே குபீர்னு சிரிப்பு வருது. இல்ல நீங்க சார், இப்படி சிரிச்சுட்டே கொரோனா கால இருக்கீங்க. செவிலியர் நிரந்தரம். கண்டிப்பா இப்ப 300 பேர் அடுத்த கொடுத்துருக்கோம். கொரோனா வரட்டும். இல்ல இப்ப ஒரு 300 பேருக்கு போட்டோங்க. அப்ப எவ்வளவு தெரியுமா இருந்தாங்க? 700 பேர். ஏதாவது வாயில வந்து அடிச்சு விட வேண்டியதுதான். இல்ல. உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. 700 பேர் தாங்க. 700 பேர்த்துல 300 பேருக்கு போட்டிருக்கோம். 400 பேர் பெண்டிங் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஜே நியூஸ்ல 181, 177, 311 பத்தி பேசணும் சார். 7 மணிக்கு டிபேட் தொடங்கி 8 மணிக்கு பேசுறோம் சார். அங்க வந்து அவங்க வந்து டிபிஐல போராட்டம் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 அட்டையை காமிச்சு, எம்பா முதல்வர் அவர்களே, நீங்கள் வந்து 98% நிறைவேற்றிட்டீங்களே, ஒரு 3 இருக்குது, 3 இவங்க காட்டுறாங்களே, இது என்ன அர்த்தம்னு டிபேட்ல பேசுறோம் சார். 8 மணிக்கு முடிஞ்ச 9 மணிக்கு எல்லாத்தையும் அட்டையெல்லாம் பிடிங்க பத்தி தேத்திட்டாங்க. நடந்ததா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நாங்க அதை நிரந்தரமான தீர்வு இல்லை. பண்ணிட்டோங்க. அதனால நீங்க எல்லாம் முடிச்சுக்கோங்க போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கங்க பஸ்ல ஏத்தி அனுப்பிச்சு வச்சுட்டோம். சரி. அவ்வளவுதான். இந்த 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு பணி தரப்படும். தந்தீங்களா? அதுக்கே அவருக்கு ஏதோ அவ்வளவுதான். சார், நீங்க அவருக்கு ஏதோ பிரெஞ்சு வேற மொழியில படிக்கிற மாதிரி இருக்கு. அது சம- தேர்தல் வாக்குறுதிங்க சம இது. வேலைக்கு சம ஊதியம். எது சம வேலைக்கு சம ஊதியம். ஆமா இல்ல ஆமாண்ணா பதில் சொல்லுங்க. கொடுத்துட்டு தானே இருக்கோங்க. ஒரு வாத்தியார் வந்து 70,000 சம்பளம் வாங்குறாரு, ஒரு வாத்தியார் 15,000 சம்பளம் இங்க வாங்குறாரு. பாருங்க, அது வந்து ஊதிய முரண்பாடு வந்து நாங்க கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு எங்களால இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து சரி, 30 நம்ம வருஷமா என்ன பண்ணுவோம்? எப்ப சார், இருங்க. இருங்க. இதை நம்ம போட்டுருவோங்க. ஆ. உங்களால எது முடியுமோ அதை சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்க கேட்கறோம். எங்களால எல்லாமே முடியும், எல்லாம் நாளாகும், எல்லாமே செய்வோம். 5 வருஷம் தானே ஒரு ஆட்சி. 5 வருஷம் ஆட்சின்னு என்ன, அடுத்த 5 வருஷம் வருது இல்ல. யாரு? ஐயா, கனிமொழி அக்கா சொல்லி அதாவது ஒரு கான்ட்ராக்ட் தரீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு தரீங்க, அந்த கமிஷன் எல்லாம் வாங்கிறீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா திட்டத்தையும் நாங்க அடுத்தாப்புல செய்வோம்னு சொல்றீங்களே, இது எப்படி சரியா? சார், அவர்தான் வெளிப்படையா சொல்றாரு. 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் வருதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரே சார். இன்னொன்னு, ஏன்னா- இந்த 16(4A) ஒண்ணு
இந்த எஸ்சி எஸ்டி ஊழியர் இருக்கிறாங்களா, அரசு ஊழியர், அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷனின் அந்த ரிசர்வேஷனில் வந்து பதவி உயர்வு தரணும். அது வந்து இப்போ ஒரு சிக்கலாகி போச்சு. அதால் இப்போ டீக்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. அதில் வந்து வள்ளூர் கூட்டத்தில் திருமாவளவன் கூட கலந்துக்கின்னு, நீங்கள் வந்து இப்போ கோரிக்கை வைக்கிறீங்க ஆர்ப்பாட்டம், இதை வெற்றி விழாவாக மாற்றி காட்டுவோம், நான் முதல்வருக்கு நன்றி சொல்கிறேன், வெற்றி விழாவாக இது மாறும்னு சொன்னார். அப்புறம் அந்த மாநில கண்காணிப்பு குழுவிலையும் திருமாவளவன் பேசுகிறாரு. அப்போ நம்ம முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்காந்து ஆமாம் ஆமாம் அதை பண்ணி கொடுத்தோன்னா வர கூட்டத்தொடரில் அதை பண்ணிடுவோன்னார். கூட்டத்தொடரும் போச்சா, நாம் போட்டாச்சா, அடுத்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற முடியாது. அப்போ இதுவும் போச்சா? சரி, சரிங்க சார், நம்ம என்ன சொல்கிறோம், பெரும்பான்மையாக வந்து இவங்க ஒன்றும் செய்யலை, நீங்கள் செஞ்சதை சொல்லுங்கள், அதையாவது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நாங்கள் எதை செய்யலை? திருப்பியும் சொன்னா இல்ல, எப்படி? இந்த இந்த அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு உட்பட்டு செஞ்சதை சொல்லுங்களேன். தேர்தல் வாக்குறுதிக்கு உட்பட்டு செஞ்சதெல்லாம் வந்து சொல்லி சொல்றதுக்கு காட்டுற ஒண்ணும் இல்ல. அளவுக்கு இல்லைங்க. அப்ப அதை சொல்லுங்க. சொல்லி காட்டுற அளவுக்கு நாங்க வந்து ஓ, பெருமைப்படுற சொந்த அளவுக்கு நாங்க முட்டாள் செஞ்சதை இல்ல. சொல்லி காட்ட மாட்டீங்க. நாங்க இங்க பாருங்க, ஆ, ஆ. நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். ஆனா நாங்க வெளியில சொல்லாததை தெரியாம செய்வோம். செய்வோன்றது எங்களுக்கு தெரியும். டிபேட்டை 1,00,000 பேர் பாக்குறாங்க சொன்னதை 10 லட்சம் செய்வீங்களா? பேர் கூட பாக்கட்டுங்க. பாக்குறாங்க. அதுக்காக இந்த நாங்க நிமிஷம் வரைக்கும் நீங்க உங்க வாயில இருந்து என்ன அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் வரல, உங்க வாயில இருந்தும் பதில் வரல. என்ன பதிலு? என்னங்க பதிலு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தெரியலையே, இதை நான் கேட்கணும். என்ன நினைச்சிருக்கீங்க? கனிமொழி உங்க தலைவருடைய தங்கச்சி வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்ணாங்களே, 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலையை நாங்கள் கொண்டு வந்து தீருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்போம்னு சொன்னாங்க. 500 ரூபாய்க்கு விலை குறைச்சு சரி. கொண்டு வராங்களே, கொண்டு வந்தாங்களா? சரி, அதை கூட சொல்லுங்க. விடுங்க ஐயா, அதை கூட விடுங்கய்யா. இந்த ஏழை ஜனங்களை இப்படி ஏமாத்தினீங்க, நல்லா இருப்பீங்களா? என்னத்தங்க 2 ஏமாத்திட்டு மாசம் கரண்ட் பில்ல 1 மாசம் ஆக்குற அதை நீங்க. பண்றோங்க. மீட்டர் இப்ப பொறுத்து வந்து மீட்டர் வரலையா? ஆர்டர் ஐயா, கொடுத்துருக்கோம், மீட்டர் ஐயா. வரும். ஆர்டர் இருங்க, திரும்ப சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? ஆர்டர் கொடுத்துருக்கோம், மீட்டர் செஞ்சுட்டு இருக்காங்களா? மீட்டர் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போ வரும்? இந்த ஆகஸ்டுக்குள்ள வந்துரும். ஆகஸ்ட்குள்ள வந்துடும். எப்போ பொருத்துவீங்க? ஆகஸ்டுக்குள்ள ஐயா, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ள பொருத்திடுவோம். பொருத்திடுவீங்க. ஆகஸ்ட் 17 இல்ல, அவன் ஆர்டர் வந்து நமக்கு அந்த காசு ஆகஸ்ட் கொடுக்கலையா நீங்க? காசெல்லாம் அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க தான் சைன் போட்டீங்களோ? நான் சைன் இப்ப பண்ணேன். பார்த்த மாதிரியே மற்ற சொல்றீங்க. விஷயம்லாம் வந்துருச்சா ஐயா? இல்ல ஐயா, EBI minister. மற்றதெல்லாம் சரியாயிடுச்சா? இல்ல பேப்பர்ல வருது இல்லைங்க, செய்தி வருது இல்லைங்க. சரி அப்புறம் என்ன? சரி, இப்போ தேர்தல் வாக்குறுதி பத்தி சொல்லுங்க. அவர் கேட்டாரு, கேள்வி கேட்டாரு. தேர்தல் வாக்குறுதியில 99% நாங்க நிறைவேற்றிட்டோம். சரி, நிறைவேற்றாத சரி, இருங்கடா. சதவீதம் நாங்க அடுத்த இருங்க. ஆட்சி இதே அமையும் போது கேள்வியை அதை வந்து நிறைவேற்றிடுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் கிட்ட கேட்குறாங்க, தோழர்கிட்ட. ம். இந்த மாதிரி 98% நிறைவேற்றுறாருன்னா அவருக்கு கணக்கு தெரியலங்க பாவம். அவங்களோட கூட்டணி தானே அது. ஆ. ஏன் அப்படி சொன்னாரு? அப்பா, எங்களுக்கு கணக்கு தெரியல, உங்களுக்கு கணக்கு தெரியுதுன்னா வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க, நாங்க கணக்கு இப்ப தெரியல, நான் கணக்கு பாடத்துல ஃபெயிலு. சரி, அதனால சரி, நீங்க எப்படி கணக்குல 98% பாருங்க. நிறைவேற்றுன்னு சொன்னீங்க? அந்த கரண்ட் பில்லே வரல. ஏங்க கரண்ட் பில்லு வரலைன்னா கரண்ட் பில்லு வரும். ஆ. வரும். அப்ப எப்படி நீங்க 98 கரண்ட் பில் தான் நிறைவேற்றுறீங்க? கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வருது இல்ல, ஐயா. இல்ல, ஐயா அவரு சொல்ல வந்தாரு, வரும் ஆனா வராது. வராதுன்னு நான் சொல்லல. அப்படிதான் வரும், இழுத்தீங்க. ஆனா வரும். வரும் ஆனா வரும். ஆனா வரும். இப்ப நான் உங்ககிட்ட எது கேட்டாலும் பதில் இல்ல இல்ல. ஐயா, நீங்க கேக்குறத கேட்டுருங்க. ஆனா, மக்கள் அவரு வந்தோடனே இல்ல, அண்ணா, வந்தோடனே முதல்ல என்ன ஏர்போர்ட் சொன்னாரு? நிறுத்தி அவர்கள் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறாருன்னு மக்கள் பாக்கணும். நீங்க எல்லா கேள்வியும் கேட்டுருங்க. அவர் வந்தோடனே என்ன சொன்னாரு? நாங்கள் சொல்லாததையும் செஞ்சிருந்தாரு. ஆமா, கரண்ட் பில் ஏத்துவோம்னு சொல்லல, ஆனா செஞ்சுட்டீங்க. டெய்லி ஒரு 4 கொலை கார்ப்பரேஷன் நடக்கும்னு வரி சொல்லல. ஏத்துவோம்னு சொல்லல, செஞ்சுட்டீங்க. குடும்ப பஸ் விலை ரேஷன் ஏத்துவோம்னு சொல்லல, செஞ்சுட்டீங்க. ரேஷன் கடையில போய் பால் விலை பொருள் ஏத்துவோம்னு எல்லா சொல்லி செஞ்சுட்டீங்க. எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் நீங்களே, அது செஞ்சுட்டீங்க. என்னாச்சு? அதான் கொடுக்குறோமே. எவ்வளவு பேருக்கு? எல்லா இப்ப குடும்ப தலைவரும். இன்னைக்கு நேத்து இருந்து வீடு வீடா போய் இப்ப லிஸ்ட் அதாவது எடுத்து இவங்க ஒரு நாடகம் போடுறாங்க பாருங்க. வந்து நேத்து வந்து ஏதோ முதல்வர் ஊடு தேடி வராரு, காடு தேடி வராரு அப்படின்னு ஒரு திட்டத்தை நாடு முழுக்க தொடங்கி உங்களுடன் ஸ்டாலின். சிதம்பரத்துல தொடங்குறாங்க. ம். அதுல வந்து பெட்டிஷன் கொடுத்தானா 1 மணி நேரத்துல செட் ஆயிடுச்சு. இது எப்படின்னா, ம். அப்பாவிகள் முடமானவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு இந்த சர்ச்சுக்காரனுங்க ஒரு வேடிக்கை காட்டுறானுல, ம். இப்படி கையை வச்சு அதாவது தரணும். முந்தா நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். கண்ணு என்ன கடை. சிரிக்கிறீங்க? அவர் யார் சொல்றான்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க உட்கார்ந்து. ஏங்க, அவர் பேசுறது எல்லாமே அவர் சொல்றது உண்மைதானே? ஒரு வேட்டி சீரியஸா அவுத்துக்கிட்டா ஐயா. பேசுறாரு. என்ன உண்மை? என்னத்தான் உண்மையை கண்டீங்க? என்ன ஆ. வேட்டி அவுத்துக்கிட்டா போனாரு, பேண்ட் போட்டு தான் அத போனாரு. வர செய்வீங்களா நீங்க? கவலைப்படாதீங்க. அத வர இல்ல, இல்ல, செய்வீங்களா? சட்டையை கீச்சுன்னு போனார் சட்டசபையில. வேட்டி அடுத்த சட்டசபையில வேட்டி அவுத்து கண்டிப்பா வேட்டி அவுத்துட்டு தான் போக வேட்டி போறாரு. அவுத்து என்ன நடக்குன்றீங்க? என்ன ஒண்ணும் இல்லாம நடக்கும்? தான் நிக்க போறாரு. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. திமுக தான் எல்லாத்த பத்தியும் பேசுவீங்களா? இதுக்கும் சொல்லி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கட்டும். இங்க சார், பாருங்க. எவனோ ஒருத்தன் வந்து காது கேட்கலன்னு ஒரு இது சொன்னானா சார், ம். புகார். அந்த மனு
கொடுக்குறாங்கல்ல, ஆ. அதில் 3 பெட்டிஷன் 1 மணி நேரத்திலே வந்து சரி பண்ணிட்டாராம். சரி. ஒன்று வந்து காது கேட்கல ஆ. அப்படின்னு ஒன்று ஆ. டக்குன்னு மிஷின் எடுத்து கொடுத்துட்டாராம். இந்த இப்படி தடவை உடனே கண் வருது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து சார் நீங்க கையை எடுத்துருங்க. reaction ஆதார் தெரிய கார்டில் மாட்டேங்குது. வந்து இது அதாவது இந்த இபி ம். அந்த பேர் மாற்றணுன்னாங்களாம். ம். உடனே மாற்றி கொடுத்துட்டாங்களாம். இன்னொருத்தர் வந்து முதல்வரின் காப்பீடு திட்டத்தில் அட்டை அப்ளை பண்ணாங்களாம். உடனே கொடுத்துட்டாங்களாம். சார் இது எப்படி நடந்தது சொல்லுங்க சார். அதான் எங்க முதலமைச்சர் வந்து புட்டபர்த்தி சாய்பாபா மாதிரி மாறிட்டாரு இப்போ. ஓ இப்ப மேஜிக். இப்ப கையில இருந்து மாரத்தை இல்ல கொடுக்குறாரு. இல்ல இப்ப நீங்க அவரை கலாய்க்கிறீங்க தானே? யாரை கலாய்க்கிறேன்? எல்லாரும் தெரியும் நீங்க அவரை கலாய்க்கிறீங்க சார். முதல்வரை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. ஐயா அவர் புட்டபர்த்தி புட்டபர்த்தி மீது ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்குது. செயினை ஒழிக்க ஏங்க, கொடுத்தாரு. அவரை மாதிரி அதை விட அவர் மாதிரி அவரு இன்னொன்னு, காரியங்களை செய்யறாரு. புட்டபர்த்தி அவர் வந்து எப்பயுமே வந்து ஆண்கள் பால் ஒரு ஈர்ப்பு உள்ளவர் அப்படின்லாம் சொல்றாங்க வெளியில. அவர் கூட போய் கம்பேர் பண்ணலாம் ஒரு நாட்டின் முதல்வரை. அதுவும் திமுகல இருந்து ஏங்க, ஒரு மிகப்பெரிய நீங்க ஒரு என்ன அரசியல்வாதி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. என்ன அவருக்கு என்ன என்ன அவர் போறீங்க. அவர்னா ஜீபுமா வித்தக்காரரா அவரு ஒரு தலைவர் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர். திமுக வேலையெல்லாம் அவரை- பண்ணல. அவரை எப்படி அவரை- சொல்லுங்க? பல பேர் அப்ப அவர் சீட்டிங்ன்றாங்க. சீட்டிங் சாமியார்னு சொல்லிட்டு நெட்ல எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்தாங்க, ஆதாரத்தையும் சொல்றாங்க. உங்களுக்கு தேவை காது கேட்காதவனுக்கு காது மிஷினை கொடுத்தாச்சு. எப்படி உடனே கொடுத்தாங்க தான் சார் உடனே கேள்வி. கொடுத்தாங்க. உடனே முன்னாடியே set பண்ணி வச்சது உடனே தானே. அது உடனே எப்படி? இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டாங்க. வரும். எப்படி கொடுத்தாங்க அப்போ? அது இப்படி 2 வாங்கி அப்படி மணி கொடுத்தாங்களா? நேரம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. எவ்வளவு கழிச்சு கொடுத்தாங்க? பேப்பர்லயே 1 மணி நேரம் போட்டிருக்காங்க. 1 மணி நேரமா? ஆ. 1 மணி நேரம் கழிச்சு தான். ஏன்னா உடனே போன் பண்ணி சொல்லி எடுத்துட்டு வர எங்கிருந்து? சொன்னாங்க. எது? அதான் கம்பெனி தான் இருக்குல்ல, எங்க காது இருக்குது? காது கேட்காத சரி, கம்பெனி. காது கேட்காத கம்பெனி சிதம்பரத்தில் மிஷின் விக்கிறாங்கல்லங்க. எங்க விக்குது? எங்க விக்குதுன்னா எல்லா இடத்துலயும் தான் ஓ, விக்குது. காது கேட்காத ஒன்னும் கேட்கல. சார் எல்லாத்துலயும் இருங்க. எல்லா ஏங்க, இடத்துலயும் விக்குது. ஐயா, ஒண்ணு பண்ணுவோம் ஐயா. ம். இப்போ ஒரு காது லைவா ஒரு பண்ணிடுவோம் இப்போ. சார் அது என்ன செருப்பா நீங்க- சார் வாங்கி மாட்டின்னு போறதுக்கு? அதான் சார் கேக்குறேன். காது கேட்காதுன்னா அதை டெஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். பண்ணணும். எவ்வளவு இருக்கணும்? அவங்களுக்கு டாக்டர் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்குது கேட்கல. டெசிபிள் அது எதுவுமே கேட்காம இருந்தா வை போ. என்ன சும்மா அவர் ஏதோ சொல்ல வராரு. அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி Test தான் பண்ணி, கொடுத்தான். Test setting பண்ணி certificate ஏற்கனவே எல்லாம் முகாமில் வந்து மனு கொடுக்குறான். அதாங்க மனு கொடுக்கும்போது அவன் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டோட சேர்த்து தாங்க கூட கொடுக்குறான். நீங்க நிறைய நின்னு பேப்பர்லாம் இருந்துச்சு கூட பாத்தீங்களா? நீங்க இருந்தீங்களா? காட்டினான்ல பேப்பர், இதை காட்டினான்ல நியூஸ்ல நிறைய பேப்பர் அட்டாச் பண்ணி தான் கொடுத்தான். ஆ. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உடனே அதுக்கு தகுந்த ஆர்டரை கொடுத்து பண்ணிட்டாங்க. ம். சார் நல்லது செஞ்சாலும் கிண்டல் மயிர் பண்றீங்க, நல்லது செய்யலைனாலும் அதை சார், பண்றீங்க. நடிக்க வேணாம் சார் நாங்க நல்லது என்ன பண்றதுக்கு பண்ண எப்படி முடியும்? 1 மணி நேரத்துல இது இயலும்னு கேக்குறாங்க சார், கேள்வி. அதெல்லாம் நடக்கும். இப்போ காமாட்சி சொல்றாரு எல்லாமே 3 நிமிஷத்துல நடக்கிறது. இது என்ன 1 மணி நேரத்துல இதெல்லாம் பிளிங்க் நடக்குதா? ஆப்பா டெலிவரி பண்ணி முழுசா சார், டெலிவரி பாருங்க கொடுக்குறாங்க. சார், ஆம். 2021ல முதல்வரின் முகவரி அப்படின்னு மனு வாங்குறாரு சார். அது எவ்வளவு மனுன்னா 1,05,00,000 அந்த டப்பா சார் அந்த பொட்டி புகார் பெட்டி புகார் பெட்டி. புகார் பெட்டி 3 நாள்ல முடிச்சிருவேன் அப்படின்னாரு. அதான் இது அப்போ நீங்க 1 ஹவர்ல முடிச்சிருக்கீங்க 3 விஷயத்த. அந்த புகார்ல வாங்கின 1,05,00,000த்துல 1,10,00,000 மனுவுக்கு தீர்வே காணியாச்சு. அதுல ஒரு மணி ஏர்போர்ட் அண்ணன் ஆமா, நான் ஒரு 10 மனு கொடுத்தா அதுக்கு ஒண்ணும் வரல. நீங்க 10 மணி கொடுத்தீங்கிறதுக்கு என்ன விட்னஸ் இருக்கு? என்ன அகராய்த்தனமா பேசுறீங்க? இப்படி எல்லாம் போய் பேசாதீங்க. எடுத்து காட்டா எடுத்துங்க, காட்டுங்க. சார். அப்போ இதுல வந்து 1,10,00,000 பேருக்கு வந்து குறைகள்லாம் தீர்ந்துடுச்சு. அப்புறம் மக்களுடன் முதல்வர் 2023ல வந்து முகாம்லாம் போடுறாங்க. முதற்கட்டமாக ஒரு 2058 முகாம் போட்டாங்க. அதில் ஒரு 9 லட்சம் பேருக்கு வந்து குறைகள்லாம் தீர்ந்தது. இது ஒரு 9 லட்சம் நீங்கள் கணக்கு போடலாம். 1,01,00,000 ஒரு 9 லட்சம். 1,10,00,000 ஆமாம், என்ன ஒரு 1000 அது. ஒரு ஏன் நம்ம அவர் மாதிரி கணக்கு தப்பாக சொல்லலாம். ஓகே ரைட். அதுக்கப்புறம் 2ஆம் கட்டத்தில் 2,344 முகாம் போட்டு 13 லட்சம் பெட்டிஷனை வாங்கினாங்க. ம். அதில் 95% அட்லீஸ்ட் அப்போனா 95%னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் 11 லட்சம் ம். மொத்தம் 3த்தையும் கூட்டிங்களா? ம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஜனவரி டு ஜூன் ஒரு 433 சிறப்பு முகாம். நாங்கள் எங்கெல்லாம் செல்ல குழந்தைங்கள்ல, எங்களை ரொம்ப பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்க்குறாருல, அதில் சிறப்பு முகாம். அதில் வந்து ஒரு 1,50,000 மனு. ஆனால் பாருங்கள் நடவடிக்கை அதில் 95% நிறைவேற்றுகிறாரு. அதுலயும் 95 அந்த மாதிரி. எங்களுக்கு மட்டும் 47,000 1,50,000 லட்சத்தில் பாதி கூட இல்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மை காட்டுறீங்க நீங்கள். சரி இப்போ இந்த 1 மணி நேரத்துல வந்து கொடுத்த அந்த மிஷின் இருக்கு இல்லையா? இன்னொரு காசு சொல்லும்போது இல்லை ஆமாம் இன்னும் இருக்குது. சொல்லுங்க சார்.
அப்புறம் இப்போ இருப்பிடத்தை தேடி போற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கார் சார். இதுல ஒரு 10,000 முகாம் நடத்த போறதா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேருக்கு மேல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்க. இன்னுமா ப்ராப்ளத்தில் இருக்காங்க ஜனங்க? ஜனங்கள் ப்ராப்ளத்தில் இல்ல. ஆ. எதிர்க்கட்சிகள் ப்ராப்ளத்தில் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அது உங்களுக்கு? தோலை உரிக்கணும்னா நாங்க போய் தான் ஆகணும். ஏங்க நீ மக்களை தானங்க பார்த்து மனு மக்களை வாங்குறீங்க. தாங்க பாக்குறோம். மக்களுக்கு எப்பயுமே வந்து நினைவு இருக்கணும்னா மூஞ்சிய காட்டிக்கிட்டே இல்லங்க இருக்கணும். அவனுக்கு தான் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டீங்களா? அவன் எவன் வந்து மனு கொடுப்பான் இங்கங்க உங்ககிட்ட? பிரச்சனையை தீர்த்தாலுமே வந்து அடுத்தவன் வந்து நான் இதை காட்டிலும் அதிகமா நான் உங்களுக்கு பண்றேன்னா அந்த பக்கம் தான் சரி, ஓட்ட இப்போ நீ போடுவான். சார் பிரச்சனையை அது நீங்க வாக்குறுதியில கொடுங்க சார். நீங்க மனுல கொடுக்க சார், சொல்றீங்க. அது எங்க இஷ்டம். நாங்க பண்றோம். அது போறோம் என் ஆள் உங்களுக்கு இல்ல, எங்க போறோம் வலிக்குது? என் அண்ணன் தம்பி இல்ல. உங்க அண்ணன் தம்பியாவது கத்திரிக்காயாவது, அண்ணனாவது தம்பியாவது, சரி, மொண்ணனாவது. இப்போ சார் அப்போ இப்போ ஆக்சுவலி இப்போ இவங்க எதுக்கு தெரியுமா சார்? இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதுல பாதிக்கு பாதி தரலல்ல, ம். அதெல்லாம் வா மவனே நீ இந்த பக்கம் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஜனங்க இருக்கிறாங்க. ம். அதால இந்த முகாம்ன்ற பேர்ல ஒரு 10,000 முகாம் போட்டு அதுல வந்து டோட்டலா 6 கவுண்டர், ம். 2 கவுண்டர் மத்ததுக்கு, ம். 4 கவுண்டர் எதுக்குடான்னா, ம். ஏமா விட்டு போச்சா காசு, இந்த கொடுத்தவங்க கொடு, உன் பேரை கொடு அப்படின்னு 4 கவுண்டர். அப்போ இந்த மகளிர் உரிமை தொகை விட்டு போய் ஒரு பெரும் எதிர்ப்பு இருக்குல்ல, ம். அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு இதுமா பெட்டிஷனை கொடுமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு தான் இவ்வளவு. ஏமாத்தெல்லாம் இல்லைங்க. அடுத்த மாசம் பணம் போகுதா இல்லையா பாருங்க. மொத்தமே 2.25 கோடி மக்களுக்கும் போயிடுமா? கண்டிப்பா சார், எத்தனை அது எனக்கு ஒரு application மாற்று வருதோ, கருத்து இருக்கு சார். என்ன நம்ம போன 2.25 டிபேட்லயே கோடி. சொல்லியிருந்தோம். ஐயா, எனக்கு ஒரு மாற்று கருத்து. போன டிபேட்லயே பேசியிருந்தோம். இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாங்கலையோ அது நீங்க வந்து இங்க முகாம் அண்ணன் அது சார் சொல்ற மாதிரி முகாமா இருக்கட்டும் இல்லை ஏதோ பதிவிடலாம் நீங்க நினைக்கிறேன்னா கொடுத்த உங்களுக்கு தெரியாதா யாரும் கொடுக்கலன்னு? எது? நீங்க தான் டீடைல்ஸ் வச்சிருக்கீங்களே. அப்படி இல்லைங்க. சொல்லுங்க. எல்லாருக்குமே உரிமை தொகை வேணும்னு இருப்ப எங்க அப்ளை வீட்டுல பண்ணவங்களுக்கு வரல. அப்ளை தேர்தல் பண்ண அறிக்கையில நீங்க என்ன அப்ளை சொன்னீங்க? பண்ணவங்களுக்கு வரல. புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு கிடையாது. அதை விடுங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க? நீங்க அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் தான் சார் சொன்னீங்க. இல்ல அதை நம்ம விட்டுருவோம். அதை ஒத்துக்க மாட்டேன் அவரு. எதுக்கு நீங்க அனைத்து குடும்ப அப்ளை தலைவர்களுக்கும் பண்ணவங்களுக்கு வரல. அதுல வந்து இவ்வளவு அப்ளை பண்ணவங்களுக்கு வரலன்னா அப்ப அப்ளை பண்ண லிஸ்ட் உங்ககிட்ட இல்லையா? அப்ப யாரு குடுக்குறோன்னு முழுசா அப்ப யாரு கொடுத்தீங்க? உங்க கட்சியாளே கொடுத்துட்டீங்களா? கர்நாடகாவில் இருக்கிற சித்தராமையா கிட்ட இருந்து கொஞ்சம் பிடிச்சாந்து இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். சும்மா இந்த 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 அலப்பறை எல்லாம் ஐயா, நீங்க பண்ணாதீங்க. குடிங்க ஐயா. என்னங்க என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இந்த இருக்கீங்க? எம்ஜிஆர் ஒரு எல்லாம் படத்துல 3 பேரும் சேர்ந்துகிட்டு கும்மி அடிக்கிறீங்களா? எம்ஜிஆர் ஒரு படத்துல உடம்பு உங்க சரியில்லாம கும்மி அடிக்கிற வேலையெல்லாம் இங்க எங்கள்கிட்ட சரி, நீங்க செல்லாது. போனா அடிங்க நான் கேட்கலாம். நாங்க அடிக்க வேண்டாம். நாங்க உண்மையில மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நாங்க வந்து கர்நாடகாவில் கும்மி வந்து அடிக்க வரல. மகளிருக்கு காசு தரேன்னாங்க 2000 கிரகலட்சுமின்ற பேர்ல. தந்தாங்கல்ல. எல்லா மகளையும் அங்க தந்துட்டாங்க. சொல்றத பத்தி நீங்க சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. இங்க ஏன் கொடுக்கல? எங்களை பார்த்து தாங்க அவங்களே கொடுத்தாங்க. அவங்க ஆமாங்க, கொடுத்தாங்க, நீங்க சரியா கொடுக்கல. கொடுத்தாங்களே, எங்களை பார்த்து தான் கொடுத்தாங்க. சரியா கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து சார் சரியா கொடுக்கலையே. நாங்க கொடுக்குறோம் சார். மக்கள் வேண்டாங்கிறாங்க சார், சார். எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் சார். இப்போ எந்த மக்கள் யாரு புரியல, திரும்ப சொல்லுங்க. இது ரொம்ப நாங்க ஆச்சரியமான கொடுக்குறோம். தகவலா இருக்கு. நீங்க கொடுக்குறீங்க. வசதியான மக்கள் வேண்டாங்கிறாங்க. இல்லைங்க ஐயா. எல்லா மக்களும் வேணும்னு கேட்கல. அப்ப நீங்க எல்லாரும் கொடுக்க முயற்சி பண்ணீங்க, அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா இல்ல, உண்மை இல்ல. அதுதான். சரி, இப்ப திரும்பவும் ஏன் நீங்க கூப்பிட்டு கொடுக்குறீங்க அப்ளை அதாவது பண்ண? அதுல அதாவது நீங்க ஏழைகள் விட்டு போயிருந்தா தான் இப்ப அதான் உங்க லிஸ்ட் இருக்கே. ஏன் நீங்க எங்கள்கிட்ட என்ன லிஸ்ட் இருக்கு லிஸ்ட் அவங்க இருக்கு. அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியாது, ரேஷன் கார்டு பார்த்து தெரியாதா? அதெல்லாம் வாங்கி நாங்க கட்டி அங்க தூக்கி இதுல அடுக்கியாச்சு. அதெல்லாம் இப்ப திறந்து பார்த்து அதெல்லாம் தூசி குப்பையில தட்டி இருந்துச்சு பார்க்க நிறையா. முடியாது. கொட்டி கிடந்தது ஐயா. அதெல்லாம் எடுத்து சார் வைக்கிறதுக்கு சொன்னது எதுவும் போல, பத்தாது. ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது போல, ஆ. அவர் தான் படிக்கிறாரே புகாரை பத்தி. உங்களுக்கு மனசாட்சின்றது கொஞ்சமே ஏங்க? இல்லையா? அரசியல் அவர் தான் கேக்குறாரு. சும்மா இவ்வளவு இருக்கு. பேரை சால்வ் ஓ, பண்ணிட்டீங்களே, நீங்க ஓ, சால்வ் ஓ. பண்ணீங்களா கேட்டா மனசாட்சியே இல்லாம ஆமா ஆமான்றீங்களா? உங்களுக்கு வாய் இங்க கூசுங்க. பாருங்க ஒரு வார்த்தை எடுத்து நாங்க எங்க சால்வ் பண்ணோம், அந்த பெட்டி குப்பையில கிடக்குதுன்னு சொல்ல தோணலையா? எடுத்துங்க. ஆ? தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேர்ல 7 கோடி பேர் பிரச்சனை தான் இருக்கு. அப்பவும் மண்டியாடி சொல்லுங்க. விழுறீங்க மனசாட்சி இல்லாம. அப்படி சொல்லுங்க. சொல்லலாமா? இங்க பாருங்க ஆ. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதன் எவன் இருக்கான் சரி. சொல்லுங்க. சரி. பணக்காரன்ல இருந்து ஏழை வரலையும் பிரச்சனையோட தான் அல்லாடிக்கிட்டு சரி, இருக்கான். ஒரு ஆமா. பணக்காரனுக்கு அத வந்து நாங்க இருங்க. வந்து ஐயா, தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இயலாது. பணக்காரன் ஏன் திமுக காரங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனையே வர மாட்டேங்குது? யார் சொன்னா வரலைன்னு? அப்ப உங்களுக்கு பிரச்சனை எனக்கு இருக்கா? என்ன பிரச்சனை இல்ல இல்லையா? சார், நம்ம பிரச்சனை என்னங்க என்ன ஒரு இடம் பார்த்துக்கிட்டு எத்தனை தடவை அலைஞ்சுக்கிட்டு கிடந்தேன். இது கூடவா தெரியாது? இதுக்கு மேல என்னையா வேணும்? ஆளுங்கட்சியில இருக்கேன். போய் கேட்டா காலி இடத்த கொட்டா போடுங்க. ஒரு அதான் ஹவுசிங் போர்ட்ல ஒரு இடத்த அலாட் பண்ணி கொடுங்கன்னா கொடுப்பாரு. கலைஞரா சார், இருந்தா இப்ப வாங்கியிருப்பேன். என்ன எல்லா பண்றது? மக்களுக்கான பிரச்சனை நாங்க தீர்க்க முடியாது. பணக்காரலாம் இருக்காங்க. இப்போ ஒரு பணக்காரனுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் வருது. ஒரு 50 லட்ச ரூபாய் இன்கம் டேக்ஸ் நீ வந்து கட்டணுன்றாங்க. அதை கவர்மெண்ட் கட்டுனா யாராவது சொல்றோம்?
நீங்க மூர்த்தி ஒரு விஷயம் ஆ. புரிஞ்சுக்கோங்க. நீங்க கரெக்டா பேசினா எப்படி பதில் சொல்லுவாரு? கவர்மெண்ட்டை வந்து நீங்க வந்து இடித்துரைப்பதே வந்து உங்களுக்கு வேலையா இருக்கு. சரி. ஒரு அரசாங்கம் அதனுடைய வேலையை அதை எப்படி போக்கில் அதை விட்டுடணும். அது போக்கில் தான் விடணும். புள்ளைய கூட அது போக்கில் அதை விட்டா ஆமாங்க, புறம்போக்கா ஆத்து மாறிடும். தண்ணிய அது போக்கில் விட்டா ஒழுங்கா அது போய் சேரும். ஆ. அதை குறுக்க அணைய கட்டுறேன் மயிரை கட்டுறேன்னு சொல்லி தான் மக்கள் அழிஞ்சு போறான். ஐயா, அந்த தண்ணி அப்ப போற எப்படி விவசாயம் மண்ணெல்லாம் பண்றது? மாறிட்டீங்களா அணை ஐயா? கட்டாம? அவர் தான் சொன்னாரு உங்க செந்தில் பாலாஜி உங்க அமைச்சரு. இன்னைக்கு நாங்க அவர் ஆட்சிக்கு விளக்கம் வந்த கொடுத்துருக்காரு. உடனே ஓ, விளக்கம் என்ன விளக்கம் கொடுத்தாரு கொடுத்துருக்காருன்னா சொல்லுங்க. பாரு, என்ன பாரு. சொன்னாரு? மருந்து மாட்டு பாரு. வண்டிக்கு அனுமதினாரு. சரி அப்புறம் ஐயா மாட்டு ஒரு வண்டி நிமிஷம் மட்டும்தான் இப்ப மண்ணெழுதோ. சார் நீங்க உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம். தேர்தல் வாக்குறுதியை பற்றி அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதி இருந்ததுன்னா நீங்க இப்போ உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். அதாவது இவங்க வந்து நாங்க வந்து பெட்ரோல் விலையை வந்து எங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்து 75 ரூபாய்க்கு பெட்ரோலை வந்து நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னதுதான் நான் சொல்றேன். நாங்க ஒன்றும் தனியா சொல்லல. 75 ரூபாய்க்கு பெட்ரோலை கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் கொண்டு வந்தீங்களா? ஏன் கொண்டு வரல? ஐயா, நாங்க ஒன்றிய அரசுகிட்ட கேட்டோம். ஒன்றிய கேட்டீங்களா? அரசு செய்யறோம்னு சொன்னாங்க. சரிங்க. ஆனா அவங்க செய்யல. நீங்க நாங்க என்ன இயலும்? உங்க தேர்தல் அறிக்கையிலையும் அந்த அம்மா கனிமொழி பேசும்போதோ மத்திய அரசு நாங்கள் ஒத்துழைச்சு கொடுத்தா நாங்க கொடுப்போம்னு சொல்லலையே. ஏங்க நாங்க நாங்க கொண்டு வருவோம் தானே சொன்னீங்க. சார் மத்திய சார், அரசு மாநில மீது அரசு எங்களுக்கு அதோட நம்பிக்கை வரியை இருந்துச்சு. குறைச்சாலே பெட்ரோல் பாதி விலை குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். மாநில அரசு வரியை குறைங்க நீங்க. ஏன் குறைக்கல? மாநில அந்த அரசு பார்வை வரி- மட்டும் தானே இது. ஏங்க மாநில அரசு வரி போடுதுன்னு மட்டும் நாக்க சொலட்டி பேசுற உங்களுக்கு ஆ. ஒன்றிய அரசு எந்தெந்த ரூபத்துல நான் அதெல்லாம் ஏங்க, கேட்கல, ஒரு பெட்ரோல்ல பேரல் கேட்கறேன். ஒரு பேரல் ஐயா, நீ இதெல்லாம் ஒரு ஏத்துக்க பேரல் மாட்டேன். கச்சா எண்ணெய் பெட்ரோல்ல வெறும் மட்டும் நான் $27 விக்குது. நிர்மலா $27 சீதாராமன் விற்கும் போது ஐயா, நான் அதெல்லாம் கேட்கல. கேட்காதீங்க அதெல்லாம். பெட்ரோலை குறைப்பதற்கு மாநில அரசு வரியை குறைச்சாலே பெட்ரோல் விலை குறைஞ்சிரும். சரி, மாநில அரசு வரியை குறைச்சிருவோம். ஆ. மக்கள்கிட்ட இருந்து வீட்டு வரி, தெரு வரி, கார் வரி எந்த வரியும் வாங்க வேண்டாம். சரி அரசு ஊழியர்களை பூரா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். சரி. நாடு வீட்டுக்கா? அது ஆமா. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் எங்க இருந்து கொடுப்பீங்க? இப்ப மட்டும் கொடுக்குறீங்களா? சொன்னா நிறைவேற்றிட்டீங்களா? சம்பளம் எங்க இருந்து கொடுப்பீங்க? சரி. பெட்ரோலுக்கு கொடுத்துறீங்க, வரியை குறைக்க சொல்றீங்க. வீட்டு வரி ஏன் வேண்டாம். தேர்தல் அறிக்கை ஐயா, வெளியிட நாங்க போறது சொல்லல. தெரியாதா? நாங்க வந்து இந்த எதிர்க்கட்சிகளோ அல்லது நாங்க ஒரு அமைப்போ கட்சி எல்லாம் சொல்லல. உங்க கட்சியில உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களும் உங்க கட்சியினுடைய அந்த தேர்தல் பணிக்குழு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தேர்தல் பணிக்குழுல இருக்கக்கூடியவங்க சொன்ன வாக்குறுதி. ஐயா சொன்னோம் ஐயா, அப்ப எங்களால சொன்னீங்க, செய்யலன்னு சொல்லுங்க. சொன்னோம். எங்களால இப்ப செய்ய இயலல. கஜானா காலியா இருக்கு. கடனை அப்ப இடத்த வாங்கி காலி பண்ணுங்க. பண்றோம். அது 2026 தேர்தல் அதை விட்டு எங்க போங்க. மக்கள் வாக்களிக்கட்டும். எங்களுக்கு மக்கள் எகென்ஸ்டா வாக்களிச்சா கண்டிப்பா நாங்க இதுல வீட்டுக்கு தான் வாக்களிப்பாங்க. அப்ப பாத்துக்கலாம் ஐயா. அது வழி நீங்க கொஞ்சம் பொத்திட்டு உக்காருங்க. சும்மா திறந்து என்ன ஓட்டு ஐயா தெரியாதுங்க. சரி நீட் தேர்வு உட்காருங்கன்னு இங்க சொன்னீங்களா? என்ன பாருங்க. சொன்னீங்க ஐயா? மூடிட்டு உட்காருங்கன்னு. சரி நீட் தேர்வு என்ன நீட்டு? அடுத்த முறை என்ன நீட்டு? நீட் இதான், இதான் அண்ணா அழகா சொல்லி கையெழுத்து இதான் நீட். நீட் அண்ணா அழகா சொல்லுவார். நீங்க சொல்லுவீங்க இங்க நீட்டு பாருங்க. கொஞ்சம் கோணையா இருக்குதான், அதான் இப்ப பிரச்சனை இல்லைன்னா. நீட்டு கொஞ்சம் கோணையா இருக்குதான், அழகா சொல்லுவாரு ஆர்பர் மூர்த்தி. நீட்டு வந்து சொல்லுங்க. தேவையான ஒண்ணு கோடையா இருந்தாலும் அல்ல. எந்தாக்குன்னு ஒரு இது விளம்பரம் வேணும்னு வருது. வரவர்கள் வந்து அவங்களுக்கு வாக்கரிசி போடணுங்கிறதுக்காக இந்த ஒன்றிய அரசு விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு நிக்குது. நீட்டை ஐயா. ஒழிக்கணும்னு சொன்னீங்களே, ஏன் ஒழிக்கல? நாங்க இது ஒழிக்கலைன்னாக்கா அபாண்டமான விஷயம். என்ன ஐயா அபாண்டம்? கொண்டு வந்தது யாருயா? என்ன கொண்டு வந்தது? நாங்க கொண்டுட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கொண்டுட்டு தான் ஐயா, வந்தோம், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. வந்து சும்மா காந்தி இருமையா. செல்வன் அமைச்சர் வந்து கொண்டு ஆமா. வருவாரு. ஆமா, அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் திமுக தான் கொண்டு வந்துச்சு. சும்மா நீங்க இருங்க. சும்மா ஏன் இந்த மாதிரி ஊரை நான் அங்க ஏமாத்துறீங்க? பாருங்க, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அனிதாங்க யார்? ஒரு 4 பொண்ணு- பேர்லயா அந்த இது நடைமுறைக்கு வந்துச்சு. ஏங்க, யார் சட்டமே பேர்ல? நீ- உங்க பேர்ல தான் ஏன் வந்துச்சு? பில்லே உங்க இல்ல. காலத்துல தாங்க ரைஸ் ஆச்சு. பில்லு ரைஸ் ஆச்சு. யார் காலத்துல இம்ப்ளிமெண்ட் வந்துச்சு? சரி, ஐயா, நான் மோடி சரி, அரசு ஐயா, வந்ததுக்கு நான் அப்புறம் தான் இந்த சரி, நடந்துச்சு. ஐயா, நான் உடனே சும்மா எதுவே தெரியாம நீங்க ஐயா, ஐயா. எதாவது எங்க அரசு மேல கல்வி கல்வி ஐயா, ஊத்துறது உங்களுக்கு ரொம்ப வேலையா இருக்கு. தெளிவாவே யார் நான் 2 பேத்துக்கும் சொல்றேன். சும்மா அதாவது உங்களுடைய காங்கிரஸ் இல்ல, இல்ல. கவர்மெண்ட் கொண்டு ஐயா, வந்துச்சு. ஐயாவுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒருத்தன் திருமணம் பண்ணி குடும்பம் நடத்துறான் ஐயா. ஆமா. புள்ளைய கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில பெத்துக்கிறான். ஹாஸ்பிட்டல் தான் புள்ளைய பெத்துன்னு சொல்ல முடியுமா? ஹாஸ்பிட்டல் தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இங்க நீங்க பாருங்க, பேசுறது அப்படிதாங்க அது. நீங்க ஒரு பெரிய மனுஷன் புள்ளைய பெக்கிறதுக்கும் ஆஸ்பத்திரிக்கு என்ன சம்பந்தம்? பின்ன அது எங்க ஹாஸ்பிட்டல் தான் தொடங்குது? என் பிள்ளைய பெத்துக்கிறாங்க. அது எங்க தொடங்குது? நாங்க சரிங்க. பாருங்க, நீட்டு தேர்வு பார்லிமெண்ட்ல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி. சரிங்க. ஆனா அந்த அத- பில்ல அதை ஏன் பார்லிமெண்ட்ல கொண்டு வச்சது யாரு? அது காங்கிரஸ் தான். ஏங்க, ஐயா, திமுக திமுக எம்பி காந்தி செல்வன். காந்தி செல்வங்க. நாங்க கூட்டணியில இருந்தோம். ஏங்க ஐயா, என்ன பேசுறீங்க? ஐயா, இது நியாயம் காந்தி இது. செல்வன், சரி, காந்தி நீங்க மட்டும் செல்வன் தான் தான். கூட்டணில இருந்தீங்களா? காந்தி செல்வன், இருங்க. காந்தி செல்வன் அந்த இருங்க. நான் ஒண்ணே ஒண்ணு அந்த கேட்கிறேன். அமைச்சரவையில ஏங்க, நீங்க துணை மட்டும் தான் அமைச்சரா கூட்டணி. இருந்தாங்க. நீங்க அவ்வளவுதான். கேட்கிறேன். காங்கிரஸ் இந்த நீங்க- ஒரே கூட்டணி நீங்க தானே? எது? ஆ. ஏங்க அந்த வேற ஒரு எச்சை வச்சு வைக்க வேண்டியதானே? ஏங்க, சும்மா இருங்க. அந்த காந்தி செல்வங்கிறது வந்து துணை அமைச்சரா மருத்துவத்துறையில இருந்ததுனால அவர் அந்த தீர்மானத்தை சரி, ஐயா, கொண்டு கிட்ட நான் வந்தார். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவ்வளவுதான். யாரா ஐயா, இருந்தாலும் யார் ஐயா, யார் நீங்க என்ன இருந்தாலும் பண்ணிருக்கணும்? பண்ண போடுவாங்க. அவ்வளவுதான். நீட் துணை அமைச்சர் தேர்வு தானே? நடந்தா ஆமா, அவரு அதான் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு அப்போ? சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை.
வாங்கின காசுக்கு இப்படி போய் சிக்கிட்டீங்க. இல்லங்க, எனக்கு தெரியாதுங்க. அதுதான் சுகாதார பதவி மறந்துட்டேன். கிடைச்சதுன்னு பீரியட் நீட்டு முடிஞ்சு கொண்டு போச்சு இல்ல, வந்துட்டு 10 ஆண்டுக்கு மாட்டிக்கிட்டீங்க மேல ஆச்சு இல்ல, ஐயா. 10 ஆண்டுக்கு மேல ஆச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக டாஸ்மார்க்கை ஒழிப்போம். டாக்டர் எல்லாம் உடனடியா ஒளி பண்ணி யாருங்க சொன்னது? பல பேர் பொய் முதல் பேசக்கூடாது. கையெழுத்தே பொய்யே முதல் பேசக்கூடாது. கையெழுத்தே சரி போயிருங்க. படிப்படியா தான் குறைக்கப்படும். ஒரு நீங்க நிமிஷம். எடுத்து பாருங்க அந்த முழுசா சொல்றேன். தேர்தல் அறிக்கைய. முழுசா சொல்றேன். என்ன முழுசா சொல்றீங்க? படிப்படியா முட்டாள் குறைப்போம். சொல்றீங்க. படிப்படியாக குறைப்போம். ஆமா, பெண்கள் பல பேர் பெண்கள் தாலி அறிகிறது முதல் வந்தோட அது உடனே சரி செய்வாங்க. விதவைகள் அதிகமாக இருக்கு. கனிமொழி சொன்னார்களா? அவங்க சொன்னாங்க, தூத்துக்குடியில சொன்னாங்க. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போடும். சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்க. மறுபடியும் அதே ஊடகவியலாளர்கள் அதை பற்றி கேட்கும் பொழுது ஏன் வாயை மூடிக்கொண்டு சென்று விட்டார்? அது அந்த அம்மாவை பார்த்து கேட்கணும். என்கிட்ட ஐயா, கேட்டா நீங்க தான் என்ன? நீங்க தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களே. பாருங்க. சயின்டிஸ்ட் ஆச்சே. authentic-ஆன நீங்க ஆளு. டிஎம்கேல சயின்டிஸ்ட். சார் நாங்க நீங்க டிஎம்கே சயின்டிஸ்ட். இங்க பாருங்க ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க. பதில் சொல்லுவீங்களா? இங்க சொல்லுங்க. பாருங்க, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நாங்க எதிர்க்கட்சிகளை பத்தி நாங்க விமர்சனம் பண்றது எங்களுடைய தலையாய கடமை. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நீங்க எங்களை இது கல்வி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கல்வி ஊத்துறது உங்களுடைய ஏங்க, வேலை. இது விமர்சனமாங்க. எது விமர்சனம்? என்னங்க இப்படி ஜனநாயக பேசுறீங்க? கேள்வி ஐயா. நீங்க என்ன சொன்னதை செய்யல, மக்கள் என்னத்த மக்களுக்கு செய்யல? உங்களுக்கு தெரியுமா எந்த மக்கள்கிட்ட போனீங்க? எந்த மக்களுக்கு நாங்க செய்யல? நாங்க எந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு போனோம்? மக்கள் 3 வேளை இன்னைக்கு இல்ல. வயிறார உணவு உண்ணக்கூடிய அதுக்கு அளவுக்கு முன்னாடி நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பசியும் பட்டினியுமா இருந்தா ஏழைபாளைகள்லாம். அம்மா இன்னைக்கு நாங்க பண்ணோம். உணவகத்தையே வந்து ஆமா, அண்ணா உணவு உணவு ஆக்கிட்டீங்களே. ஆமா, அம்மா உணவத்தான் எங்க அம்மா வாயில வருது. அம்மா ஜெயலலிதா உணவு. அம்மாய்யா. ஆமா, ஜெயலலிதா அம்மா உணவு இப்பதான் ரிப்பேர் பார்த்து எல்லாம் அங்கங்க ஒவ்வொன்னா ஓபன் ஆயிட்டு இருக்கா. தெரியுமா உங்களுக்கு? இருக்கிற இடத்துல எல்லாம் மூடி 2 வச்சிருக்காங்க. மாசத்துல நீங்க எல்லாம் சொல்றத முடிஞ்சிடும். பார்த்தா என்னமோ கடந்த ஆட்சி காலத்துல நாங்க கஞ்சியும் கூணம் குடிச்சு இந்த மாதிரியும் ஆமாங்க, பஞ்சம் தண்ணி பேசினா ஏங்க அப்படிமா? கஞ்சி தொட்டி திறந்து யார் அரசுலங்க கஞ்சி தொட்டி திறந்தாங்க? நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். சொல்லுங்க. ஓவரா தான் பேசுறீங்க. சொல்லுங்க. கஞ்சி தொட்டி யார் ஆட்சி காலத்துல திறந்தாங்க? ம். யார் ஆட்சி காலத்துல கோயில்கள் எல்லாம் வான்னு கூப்பாடு போட்டு சோறு விட்டாங்க? என்ன பேசுறீங்க? ஏதோ எங்க போனா போது நாங்களும் சரி, பொறுத்து இப்ப பாக்குறோம். சரி, அப்போ வந்து வறுமை இருந்தது, கோயில சோறு போட்டாங்க. இப்பயும் சோறு போடுறீங்க. இப்ப எதுக்குன்னா அது பழகி போச்சு இல்ல. எவனும் வேலைக்கு போக மாட்டேங்கிறான்ல. 3 வேலையும் அங்க ஓசில சோத்து தின்னு விட்டு அங்கே கோயிலே படுத்து தூங்கி எந்திரிக்கிறாங்க இல்ல. இந்து என்ன பண்ணி சமய சொல்ற? அறநிலையத்துறை கொடுக்குற திட்டத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க. அவன் வேலைக்கு போகாம சோம்பேறியா இருக்கிறான். சோம்பேறியா அதனால இருக்கான். நாங்க சோறு போடுறோம் நீங்க ஆமா, பாருங்க. உங்களுடைய சேகர் பாபு கொண்டு வந்த திட்டத்துக்கு நீங்க சேர்பாபு கொடுத்த திட்டம் அற்புதம். கொண்டு வரலையா? ஆ. ஐயா இது ஐயா, அவர்தான் ஜெயலலிதா அம்மா. நடைமுறைப்படுத்துறாரு. அவர்தான் அதான். நிதி ஒதுக்குறாரு. சும்மா இருமையா? ஜெயலலிதா அம்மா சட்டசபையில கொண்டு வந்த யார் ஐயா திட்டம். பேசுறது? ஜெயலலிதா அம்மா திட்டம் கொண்டு வந்து அது நடைமுறைப்படுத்தினது அந்த நடைமுறைப்படுத்துறது அம்மா. இப்ப யார் ஐயா? இப்ப அத ஏங்க டாஸ்மாக் அவங்க ஏங்க, கொண்டு இப்ப வந்தாங்க. எல்லாரும் ஐயா, நான் நீங்க வந்து கொண்டு வந்த லேப்டாப்பா அம்மா. நிறுத்திட்டீங்க. இல்ல சும்மா இருமையா? இப்ப லேப்டாப் நிறுத்திட்டீங்களா? இது நிறுத்துறது தானே? 20,000 இப்ப பாருங்க இப்ப சரிங்க, போட்டிருக்க பாலாரும் டாஸ்மாக் தேனாரும் வந்து. ஓடுது இல்லைங்க. எதுக்கு கஞ்சி அங்க எங்க கோயில்ல என்ன கஞ்சி ஊத்துறோம்? எதுக்கு சோறு. சாப்பாடு போடுறீங்க? அன்னதான எங்க திட்டம். இதுதான் தமிழகத்துல தான் பாலாரும் ஏங்க தேனாரும் ஓடுது. மக்கள் பசி எடுத்தா ஒரு பால் எடுத்து குடிச்சு இருங்க. அது என்ன அரசு ஜானால இருந்தா காசு போகுது? எதா இருந்தாலும் எதுக்கு வேஸ்ட் தானே. இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. கோயில் காசு இப்ப வருது. கோயில் காசு எடுத்து காலேஜ் கட்டுங்களா? அந்த மாதிரி இன்னும் 4-5 காலேஜ் கட்டுங்க. அது காலேஜ் கட்டுவோம். அதுக்கு குளத்தூர், அதுவும் குளத்தூர்ல தான் கட்டுவாங்க. மத்த தொகுதியில வேணாமா? அவர் முதலமைச்சர் தொகுதியிலேயே கட்டிப்பாரு. அதுல என்ன உனக்கு என்ன வலிக்குது? எனக்கு வலிக்குதுன்னா வலிக்குது ஐயா. அப்புறம் என்ன? கடவுள் மறுப்பு பேசுற ஸ்டாலின் ஐயா அவர்கள், எங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத ஸ்டாலின் ஐயா அவர்கள், எங்க சிவராத்திரிக்கு வாழ்த்து சொல்லாத எங்க ஏங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், சிவன் கோயில் சொத்து மட்டும் குளத்தூர் தொகுதிக்கு கேக்குதோ? ஏங்க, இதையெல்லாம் விமர்சனம் அவங்க பண்றாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போல இல்ல. ஓ, அது வேற திரும்ப வரீங்களா? பொதுமக்களுக்கு தானே கொடுத்துருக்கோம். அந்த என்ன வேற இருக்குதா? ஏங்க. சிவன் சொத்து கொலநாசம்யா. ஐயா, அதனால நீங்க ஐயா. ஓ, அதனால எடுத்துட்டு போலியா? நாங்க இல்ல. பயப்பட- அதான்யா, ஆமா. நாங்க நம்புறோமோ இல்லையா? ஆமா. ஓ, அதனால எடுத்துட்டு போல. நீங்க நம்புறீங்க பாருங்க. சிவன் சொத்து கொலைநாசம். ஐயா ஒத்துக்கிட்டாரு. வாழ்த்துக்கள் ஐயா. சிவன் சொத்து குலநாசம். அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு போல. நான் இதுல உங்க பக்கம் தான். அந்த பயத்துல இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயிலுக்கு போற, குளத்துக்கு போலன்னு வச்சுங்க. அதெல்லாம் சேர்த்து தானே துர்கா அம்மையார் அனுப்புறாரு கோயிலுக்கு. அவங்க அனுப்பல, அவங்க போறாங்க. ம். இங்க பாருங்க, நாங்க வந்து ஐயா, இப்ப நீங்க வீட்டுல கணவர்கிட்ட மனைவி சொல்லிட்டு போக சார் மாட்டாங்க. இருங்க சார். அது சொல்லுவாங்க, கோயிலுக்கு போறேன் அந்த போவாதன்னு சொல்ல வேண்டியதானே? வேணாம் அப்போ. எதுக்கு ஏன் சொல்லணும்? அப்ப அவர் தான் அனுப்புறாரு, போயிட்டு வான்னு. சார் அப்ப அவங்க மௌனமா இருப்பாரா? மூணு எப்படி பேரும் நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க? பாருங்க, அவங்க மனைவி தனி கேட்கறதும் மனிதனுடைய கணவர் உரிமை. பதில் சொல்றதும் இங்க எப்படி பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியுது? இருமையா, தனி மனிதனுடைய உரிமையில தலையிட நாங்க சரி, விரும்பல. கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான்ல, ஆமா. அவன் வாயை செருப்பு கொண்டு அடிக்கணும்ல. தனி மனித உரிமையில எப்பறம் நீ தலையிடுறேன்னு? யாரு அவன் சொல்றான்? கேட்கிறவன் கேட்கிறான், கேட்காதவன் கதை அது எப்படி? புட்டிட்டு போ. அவங்களுக்கு என்ன வலிக்குது? இது எப்படி இது? ஒரு பெரும்பான்மை மக்களின் ஆமா, நீங்க மட்டும் இப்படி ஜிஞ்சா சிஞ்சா சிஞ்சா போடுறீங்க. ஏங்க? மார்கழி மாசம் வந்துட்டா கோரத்து மேல கொட்டிக்கிட்டு பாட்டு போடுறீங்க. முன்னை முதல்வனேன்னு என்னத்தையா போட்டுக்கிட்டு உக்காந்து இருக்கீங்க. சரி, காது கிளிய கத்துறீங்க. நேத்தி கூட ஜட்ஜம்மா ஒண்ணு கேட்டிருக்கு. இந்த இஸ்மாயிலியர் காலையில கோயில்ல வாங்க சொல்றது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு. அப்ப உங்க கோயில்கள்ல, பிள்ளையார் கோயில்ல, எல்லா கோயில்கள்லயும் காலையில
பஜனை பாடுறீங்க, ஐயா, அதெல்லாம் மைக் வச்சிருங்க, பெரும்பான்மை அதெல்லாம் ஒண்ணும் மக்களின் இல்லையான்னு அந்த அம்மா நம்பிக்கை. கேட்டுச்சு. இல்ல, ஐயா, நாக்கு ஐயா, பிடிக்கிற ஐயாவுக்கு மாதிரி நான் வந்து கேட்டுச்சு. ஐயாவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் நடு ரோட்டில் நான் இப்ப சென்ற வாரம் வந்து வடசென்னையில நடு ரோட்ல திருவொற்றியாய் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிஸியான ரோட்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேனரை போட்டு கத்திக்கிட்டு இருப்பீங்க, எவனும் கேட்க மாட்டான். காக்கா குருவி நிக்கல பறந்துருச்சு உங்க கூட்டத்தை பார்த்துட்டு, அது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. எங்கெங்க தேவையோ நீங்க நுங்கம்பாக்கம் மை ரோட்ல 1.5 மாசத்துக்கு முன்னாடி பார்க் ரோட்ல லெஃப்ட் திரும்ப வரைக்கும் அவ்வளவு டிராபிக், அவ்வளவு நெரிசல். இருங்க ஐயா, நீங்க ஒரு நிமிஷம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து போலீஸை நீ பாட்டு நீங்க வரிசையா ரோடு மேலே நுங்கம்பாக்கம் மை ரோடு மேலே வரிசையா பேனரை போடுவீங்க, கத்தின்னு இருப்பீங்க. அதெல்லாம் மக்களுக்கு இடையூறு கிடையாது. காலைல வந்து அவங்க அதாவது மத நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுத்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் வந்து மசூதியில பாடுறதும் பிள்ளையார் சதுர்த்திக்கோ நல்ல காரியத்துக்கோ ஒரு கோயில்ல பாட்டு பாடுறதும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சா இப்போ? நான் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுங்க, நடந்ததை தெரியாம பேசாதீங்க. சொல்லுங்க. அது நீங்க இப்ப சொன்னீங்களே இங்க பாருங்க, ஜட்ஜ் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மசூதியில காலையில போடக்கூடாது, 5 மணிக்கு வாங்க சொல்லக்கூடாது, எங்களுக்கு தொந்தரவு நீதிமன்றம் இருக்கு சொல்றது எல்லாத்தையும் அப்படின்னு ஏத்துக்கிறீங்க. சொன்னதுக்கு நீதிமன்றம் இல்ல, சொல்லிருக்கு. நீதிமன்றம் முக்கியமான சொல்றது நீங்க விஷயம். ஐயா, ஏத்துக்கிறீங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீதிமன்றம் சொல்லிச்சு, ம். யோ கோர்ட்டுக்கிட்டயாவது கொஞ்சம் ஜெனுவினா நடந்துக்கிறீங்களா? நாங்க நடந்துக்கிறோம்ல. 1 லட்சம் ரூபா அதை சென்னை தவிர மாநகராட்சியினுடைய கமிஷனர் ஃபைன் கட்டி வந்திருக்காரு. எந்த ஆட்சியிலும் நல்ல நடந்திருக்கு? ஆட்சி தான் ஐயா. எந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு? எல்லா ஆட்சியிலும் குமரகுரு தான். போய் 1 லட்சம் ரூபாய் எல்லா ஆட்சியிலும் தாங்க. இங்க நான் பாருங்க, கோர்ட்ல இங்க பாருங்க. காமிக்குவான்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டாங்க. எப்ப நடந்தது? இதுக்கு முன்னாடி அது எல்லா கடந்த ஒரு 10 காலத்துக்கும் ஆண்டுகள்ல சொல்லுங்க. எல்லா அதெல்லாம் 10 ஆண்டு என்ன பொதுவா பரதேசியம் ஐயா, வந்தாங்க. நீங்க வந்து சும்மா இருங்க. எவ்வளவு பொதுவாவே நீங்க பேசுறீங்க. நீங்க ஐயா, வந்து நான் ஆங்கர் மாதிரி இல்ல இல்ல, பேசுறேன். நீங்க ஐயா, இப்ப முக்கியமான இப்ப விஷயம் நான் கேக்குறேன். ஆங்கர் மாதிரி நீ பேசுறேன். ஆங்கரா பேசணும், இது கேள்வி எல்லாம் கேட்டுட்டு மக்கள், உட்கார்ந்து இருக்கணுமே தவிர இல்லை. நீங்க திரும்ப எய்த்து பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன ஆங்கருக்கு என்ன ஐயா, அர்த்தம்? நான் நீங்க இப்போ- இங்க வந்து உட்காருங்க, இவரை வந்து அங்க ஆங்கரா போக ஐயா, சொல்லுவாங்க. ஒண்ணும் சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஐயா, உல்டா இது ஒரே ஒரு பண்றது. சின்ன கேள்விதான். ஏங்க உங்களுக்கு என்ன, நீங்க யாருகிட்ட கை ஐயா, விட்டு வாங்கிட்டு வந்து இந்த ஐயா, சேனல் நான் நடத்துறீங்க? ஐயா, என்ன நீங்க சொன்னா? மத பிரச்சனை உருவாக்காதீங்க. அங்க ஜட்ஜமா சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு இந்த மசூதியில சேனல் வந்து சொல்லிட்டாங்கன்னு நீங்க மத பிரச்சனை இந்த சேனல்ல வந்து இதுதான் பார்த்தா தீர்வோட வேலை. எது மத பிரச்சனை? ஐயா, எதுயா மத பிரச்சனை? நீங்க என்ன பண்ணீங்க? என்ன மத பிரச்சனை? என்ன சொன்னீங்க? நீ வந்து ஜட்ஜமா வந்து மசூதியில சொல்றது எங்களுக்கு சத்தம் கேக்குதுன்னு ஐயா. அதோட அவாய்ட் பண்ணல அவரு. அதை ஆரன் சொல்லிட்டு நீங்க- பயன்படுத்துறதுக்கு சார், ஒரு நிமிஷம். அதை மட்டும் நீதிமன்றத்துல சொல்லல. தடை இருக்குது. அவர் அதை மட்டும் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. அதோட மார்கழி சேர்த்து மாசத்துல நீங்க மார்கழி மாசம் பஜனை. அதை போடுறீங்க, பஜனையை பண்ணி இதெல்லாம் ஜட்ஜமா சொன்னாங்களா? இதெல்லாம் எங்களுக்கு உரிமை இருக்கு ஐயா. ஆமா சொன்னாங்கல்ல, எல்லாரும் சொன்னாங்க. ஜட்ஜமா மேல பழிய இல்ல, இல்ல. போடுறீங்க. ஐயா, இல்ல, ஒரே இல்ல. விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது சொன்னாங்க. ஐயா, ஹாரன் வச்சு பயன்படுத்துவது என்பது சவுண்ட் டெசிபல் என்பது ஒரு நோயாளியா இருக்கிறவங்க, குழந்தை படிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். அதனால ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, நீதிமன்றத்தின் மூலமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஹாரன் வச்சு பயன்படுத்தக்கூடாது, ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு அது ஒரு சட்டம் போட்டு இருக்கு. 10 வருஷம் ஆச்சு. ஐயா, அந்த நாங்க சட்டம். சொல்றது முதல்ல கேளுங்க ஐயா, சும்மா புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஆமா. நீங்க ஏதோ நீதிபதி சொல்லி மத பிரச்சனை உருவாக்குறீங்களே. அப்ப எதுக்காக சொல்றாங்கன்னா, மக்கள் நல்லா பயன்பாட்டுக்கு காலையில படிப்பாங்க, சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்க மருத்துவமனையில இருந்து வருப்பாங்க, அது இல்லாம ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, சவுண்ட் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதே வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மசூதிகள்லயும் என்ன பண்றது, அது நடைமுறைப்படுத்தல. அதை நான் மசூதியில் இருக்கவங்க தப்பு சொல்ல மாட்டேன். சென்னை மாநகராட்சி என்ன பண்ணுது, இன்னைக்கு கொடிக்கம்பங்களை அகற்றணும்னு ஒரு தீர்ப்பு வந்த உடனே எல்லா இடங்களும் கொடிக்கம்பம் அகற்றுறதுக்காக போறாங்கல்ல. அப்ப ஏன் இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து நடைமுறைப்படுத்தலன்னா அதுக்கு திராணி இல்ல. ஆனா அதையும் என்ன பண்ணிட்டாரு யூபி அரசாங்கம், இன்னைக்கு ஹாரன் இல்லாத மகாராஷ்டிராவில மும்பைல ஹாரன் இல்லாத ஒரு மாநகரமாக அறிவிச்சிருக்காங்க. இதுதான் பிஜேபி. புரியுதுங்களா? கேக்குதா ஐயா? ஏன் சொல்லுங்க, அவங்க கால விழாது. இவ்வளவு பரிந்து பேசுற காமாட்சி நாயுடு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அது ஆமா. ஓமந்தூர், அது பக்கத்துல ரேஸ் விட்டாங்க, கார் ரேஸ் விட்டாரு. அதுவும் ஒரே யாருக்காக? ஒரு ஆளுக்காக. நிக்கிதாவா நக்கிதாவா? நக்கி பாரு தெரியும். ஐயோ எப்பா, அதெல்லாம் அதே மாதிரி சின்னவர்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட அதே சொல்லாதீங்க. மாதிரி இன்னொரு விஷயம், ரீசெண்டா வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு, கண்டன ஆர்ப்பாட்டம். ஓகேவா? அதுக்கு அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் சரி செஞ்சு கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு சரி ஆர்ப்பாட்டம் செஞ்சு கொடுக்குறேன். போடணும் ஒற்றாரு வந்து. அப்ப இப்ப இல்ல ஒரு நிமிஷம், நீங்க அவன் ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? என்ன இருங்க. ஏங்க, அவன் அனுமதி கொடுக்கலைன்னு உடனே நீதிமன்றத்துக்கு போக தெரிஞ்சு நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி நீ நடத்தின. அப்ப அது ஒழுக்கமெல்லாம் நடத்தி இருக்கணும். இருங்க. நீ சென்ட்ரல் பேங்க்ல இருந்த சரி, பூராத்தையும் அடிச்சு நொறுக்கினா என்ன ரைட்டு. அர்த்தம்? யார் அப்ப எடுத்து பேசுற சொத்து? போது அற்புதமான அந்த ரோட நோண்டி எடுத்து அப்புறம் திரும்பவும் இப்ப நடத்தலன்னு சொல்லி திரும்பவும் சரி செய்தா யார் அப்போ உண்டு காசு? அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். அது நீங்க கேட்க வேண்டாம். அரசு பாத்துக்கிறோம், அரசு அதாவது பாத்துக்கிறோம். என்ன சார்? ஆமா, பார்த்ததோட விளைவு தான் அது. அரசு பாக்குங்க, நீங்க பார்க்க வேண்டாம். அரசுனா எப்படி சார் பாக்கும்? அரசு பாக்கும். எப்படி எப்படி? உழைச்சு செய்வாங்களா? உழைச்சு கொலைச்சு செய்வாங்க சும்மா.
சார் அதாவது சரி, ஏங்க அப்ப விஜய் பசங்க செஞ்சது நியாயம் சொல்றீங்களா? correct கிடையாது, தவறுதான். அப்புறம் அவரு வந்து நான் சரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றப்ப எதுக்கு வழக்கு? சரி, இவன் மேல வழக்கு யார் போடுறது? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. வழக்கு போட்டா தான் நஷ்டஈடு கிளைம் பண்ண முடியும். வழக்கு இல்லைன்னா நஷ்டஈடு கிளைம் பண்ண முடியாது. அரசு சொத்தை வந்து டேமேஜ் பண்ணா வழக்கு இருக்கும். அது வந்து மூர்த்திக்கு தெரியும். அவர் damage வழக்கறிஞர் பண்ணிக்கிறேன் full ஆ. டேமேஜ் பண்ணா இப்ப நீதிமன்றத்துக்கு போனா அதுக்குரிய அந்த பையனை கட்டுன்னு சொல்ல போறோம், அதை நான் கட்டிட்டு வர முதல்ல போறோம். கொடுத்துறேன், சரி பண்ணி வேண்டாம், அது கொடுத்துறேன். வேண்டாம். எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு மேலதான் நான் பயணி தான் பெரிய வரணும். நம்பிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாங்க எல்லாம் இதை பண்ணுவோம், பஸ் கண்ணாடி உடைப்போம். இப்ப அந்த பஸ் கண்ணாடி உடைக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கா இல்லையா? இந்த கொஞ்சம் சட்டம் குறைஞ்சிருக்கு. அது வந்ததுக்கு நீதிமன்றத்துக்கு முத 10 நாள் போனா நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனாலதான் நடவடிக்கை எடுத்ததுனால இப்ப எத்தனை குறைஞ்சிருக்குல்ல. தடவை அதே மாதிரி இந்த மாதிரி ஊர்வலங்கள் போகும்போது இந்த மாதிரி பண்றது குறையணும்னா அது நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போனா தான், அவங்க சூடு வச்சா தான். இது எல்லா கட்சிக்கும், அவங்க வெறுக்கும் விஜய்க்கு மட்டும் இல்ல, மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு உங்களுக்குமா? படிப்பினை. திமுக எனக்கும் தான், திமுகவுக்கும் தான். திமுக என்ன, திமுக மாத்திரம் என்ன வானத்துல இருந்தா குதிச்சிச்சு? மக்கள் மத்தியில அப்படிதானே இருந்தாங்க பேசிக்கிறீங்க. வளர்ந்துச்சு. சரி. மக்கள் தான் எங்க, நாங்க தான் மக்கள். கோபாலபுரத்துல இப்ப நாங்களா என்னையா மக்கள் ஐயா, கோபாலபுரத்துல இருந்து குதிச்சாலும் சரிதான், ம். அல்லது இன்னொரு ஏரியா இருக்கு சிஐடி இருக்கிறது அந்தம்மா. ஏன் இந்த வீட்டை சொன்னா அந்த வீட்டையும் சொல்லி ஆகணும். கோபாலபுரத்தை சொல்லிட்டு சிஐடி காலனி சொல்லணும்னா ஒரு குடும்ப பிரச்சனை வந்துடாதா? சார் எப்படி முட்டு கொடுக்குறாரு பாருங்க அவரு. அதாவதுங்க பேலன்ஸ்டா அடிக்கிறாரு. சார், அதாவதுங்க ஒருத்தர் இறந்துட்டா 2 பொண்டாட்டி இருந்தா 2 பொண்டாட்டியும் அழுவாங்க. வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம் சார். ஆனால் உங்களை வந்து அழுதாங்களா யாராவது? ஒரு இறந்த உடல் கொஞ்ச நேரம் இந்த வீட்டுக்கு போகுது, கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்கு போகுது. எங்க எந்த அளவுக்கு இறப்புல கூட அவர் பேலன்ஸ் இல்ல, பண்ணிருக்காரு. ஏங்க, அதை பெருமைப்பட என்ன வேண்டாமா? balance? நான் தவறா பேசுறேன். நீங்க மூர்த்தி, நீங்க இத வந்து ஒரு இல்ல விஷயம் இல்ல பாருங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தானேயா? ஒரே இடமா இருந்தாலும் அவங்க இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க அந்த வீட்டுல தான் வாழ்றாங்க. இல்லையா, வெளியில இருந்து பாக்குற சார், போது நீங்க இங்க பாருங்க, உயிரோ இல்லையா, அந்த மனுஷன் செத்த பேர் கூட ஒரு நிம்மதி இல்லாம இங்க அங்க இங்க பாரு, அலையுறாரு. அப்படி அவர் எல்லாம் நல்ல இல்ல. இடத்துல தான் நீங்க சொல்றாரு. அப்படிதானே இங்க பாருங்க, சொல்றாங்க. இங்க பாருங்க ஒரு அலக்கழிக்க விஷயம் கூடாது. அதெல்லாம் அலக்கழிக்கிறதால. ஆ. இங்க பாருங்க, அவரு சட்டமன்றத்துல இருந்து மத்தியானம் சாப்பாடுக்கு எங்க போவாரு? நேரா அங்கதான் சிஐடி காலனி தான் போவாரு. ம். சாப்பிட்டுட்டு கரெக்டா 7 மணிக்கு எங்க வந்துருவாரு? சன் நியூஸ் கேட்கறதுக்கு அறிவாலயம் வந்துருவாரு. சரி. அறிவாலயத்துல இல்ல, உங்களுக்கு அது சரின்னா சரிதான். நான் ஒண்ணும் அவர் வந்து ஒரு உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஈக்குவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஒரு மூத்த தலைவர் கிடையாது. பாராட்டுதக விஷயம் தான். அது வந்து இப்போ சரி, அது இப்போ நாங்க நியாயமா பேசுறோம். நம்ம கொஞ்சம் 5 நிமிஷம் நியாயமா பேசுங்க. இப்போ சப்ஜெக்ட் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சிகளை சொன்னால வரிசையா தேர்தல் அறிக்கைகள் காமனா பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ அவ்வளவு பாயிண்ட் வரிசையா சொன்னாரு சார். நான் கேட்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். வரிசையா நோட்ஸ் கூட எடுக்க வேணாம் சார். யோசிச்சு ஒரு 5 விஷயம் சொல்லுங்க. என்னங்க நீங்க வேற கத்திரிக்காய் கருவாடுன்னுட்டே இருக்கீங்க. இப்பவும் பாருங்க ஏங்க, சார். காலை அது உணவு சொல்லி திட்டம், சொல்ல மாட்டீங்க. காலை உணவு திட்டம் யாருங்க கொண்டு வந்தா? ஒண்ணு. அதுக்கப்புறம் இலவச பஸ் யாருங்க மகளிருக்கு? 2. அது யார் கொண்டு வந்தா? அதுக்கப்புறம் உரிமை தொகை யார் கொண்டு வந்தா? அதுதான் அது விட்டுக்கிச்சு. காலி. அது காலியாச்சு. என்ன திரும்ப காலி? வரல தூக்குங்க. ஆமா. வரல தூக்குங்க. காலை உணவு திட்டம் சார், வரல சரியில்லை. தூக்குங்க சார். 3 வரணும். பல இடங்கள்ல அது 2 போயிடுச்சு பாரு, இன்னும் 1 வச்சிருங்க. பல இடங்கள்ல எஸ்சி ஆளுங்க சமைக்கிறாங்கன்னு தின்ன மாட்டாங்க. அதெல்லாம் செருப்ப கழட்டி அடிச்சாங்களா இல்லையா? எங்க அடிச்சாங்க? அதெல்லாம் அடிச்சாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுடுவீங்க. சார், இன்னொன்னு அவர் ரூட்டு மாறி போயிடுவார். இன்னொன்னு. ரெண்டு சொன்னாரு அவரு. இருங்க, சோத்த காலை- தூக்கிட்டு வந்து இருங்க. கொட்டுனான்னு சொல்லிட்டு காலை உடனே திட்டத்துல- அவங்க இருங்க. கட்சியில இருந்து நீக்கி காலை சோப்பால் திட்டத்துல அடிச்சாச்சு. கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு ஒரு பத்திரிகை எழுதுனாங்க. தினமலர் தான் என்ன அதான் தினமலர் எழுதுனாங்க. அது வந்து பாப்பா பைய அது பத்திரிக்கை. கண்டிக்கத்தக்கதுதான். இது- ஏன்னா இது இது என்ன வார்த்தை இது? கண்டிக்கத்தக்கது இல்ல. இது ஒரு சாதிய வந்து நான் அப்படித்தான் ஏங்க, சொல்லுவேன். தினமலர்ன்ற ஒரு பத்திரிகையோட ஓனர் பேரை சொல்லுங்க. நான் உங்களுக்கு தைரியம் இருந்தா அதை அப்படித்தான் சொல்லுங்க. ஏன் ஜாதி நான் ஏன் பேர் இதே சொல்றீங்க? தினமலர் கிட்ட போயிட்டு ஆமா. இரண்டாவது முறையாக இரண்டாவது அவன் முறையாக ஒரு அப்படித்தான் ஜாதியை பண்ணுவான். குறிப்பிட்டு பேசுறீங்க. அவன் நீங்க எங்களுக்கு வந்து ஒரு எதிராக இதுல நீங்க எழுதுவான். என்ன சொல்றீங்க? நான் முட்டு இங்க கொடுக்குறேன். பாரு, மக்கள் பாக்குறாங்கல்ல, எல்லாரும் இங்க சமுதாயத்தை பாரு. பேசுறீங்க, உட்கார்ந்திருக்கான்னு பார்க்கணும். 72ல அந்த பத்திரிக்கை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதுதான் ஜாதி எங்களுக்கு வெறி. எதிராக தான் திமுகனாலே பேசுறது. ஜாதி வெறி தான். எங்க 72ல பாஜகவில் இருந்து மிக உயர்ந்த பதவியில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லா ஜாதி சம்பந்தப்பட்டவங்க தான் அவங்களும். யார் புரியுதா? சம்பந்தப்பட்ட அதெல்லாம் நான் இப்ப அதுல 82 குறிப்பிட விழுக்காடு எல்லாமே ஓகேவா? பாப்பன் தான் அங்க நீங்க உட்காந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கேன். இல்லையா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐயா, இல்லையா? சும்மா பாப்பா வீட்டுல பொண்ணு கட்டும் போது தெரியலையா? பாப்பா வீட்டுல பொண்ணு கட்டும்போது தெரியாது. சுகமா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் அந்த குழந்தைகள் காலை உணவு சாப்பிடக்கூடிய குழந்தைகள் இருக்க பள்ளிக்கு ஒரு நீங்க ஆயா எப்படி சொல்றீங்க? அப்பாயின்மெண்ட். ஐயா, கழுவி விடுறதுக்கா? எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு ஐயா, போட்டு பல்கலைக்கழகங்கள்ல விரிவுரையாளர்களுக்கு சம்பளம் போடல. யார் சொன்னா? சும்மா நீங்க ஏங்க யாருங்க சொன்னா? நீங்க ஆயா போடாச்சு எப்படி சொன்னீங்க? ஆயா போட்டது எனக்கு தெரிஞ்சதுனால சார், எப்படி சொல்றேன். தெரியும் அப்போ? சார், ஒரு- அவருக்கு அந்த மாதிரி சார், தெரியும். சரி. ஒரு ஐயா போட்டாங்க. ஆமையா நாங்க சம்பளம் பள்ளியை போடல. இப்ப என்ன தூய்மைப்படுத்துறேன். பண்ணுன்றீங்க? அவ்வளவுதான். பள்ளி அவ்வளவுதான். அது போதும் ஐயா. பள்ளியை சம்பளம் தூய்மைப்படுத்துற போடல. ஆமா.
பள்ளியை சம்பளம் போடாம அவன் தூய்மைப்படுத்துகிற மண்ணையா தும்பான். தூய்மை பள்ளியாளர் இருக்கிறாங்கல்ல, ஆமா, மாசத்துக்கு 100 ரூபாயா சம்பளம். யார் சொன்னா? ஷோ, இங்க பாருங்க, அதெல்லாம் நீக்கி இப்ப நாங்க அடையாங்க நீங்க கான்ட்ராக்ட் காமாட்சியா, கொடுத்தாச்சு. ஏன்னா புழு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சுங்க. புழு கொட்ட போகுது வாயிலிருந்து. இங்க பாருங்க, நாங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. ஏங்க நானும் ஒரு 4 மாசமா அந்த பெட்டிஷனை வச்சுக்கின்னு லோ 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 லோன்னு நாய் மாதிரி அலையிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றும் தீர்வு சொல்லல அதுக்கு. இப்ப சொல்லுவார் காமாட்சிங்க. நேரடியா வந்து தலைமைச் செயலாளர் போய் பார்க்குறேன். தலைமைச் செயலாளர் சொல்றாரு, நீங்க கூட்டிட்டு போனோம் இருங்க, தானே? ஆமா ஆமா. நான் தான் கூட்டு போனேன். தலைமைச் செயலர் 100 ரூபாயா? உங்ககிட்ட யாரோ போய் சொல்லியிருக்காங்க, நம்பாதீங்க மூர்த்தி. ஆமாங்க, பின்ன இதெல்லாம் நம்ம இருங்க. மாதிரியா இருக்கு. டக்குன்னு நான் என்ன பண்ணோம், ஒரு அந்த பணியாளர் ஒருத்தர் போனை போட்டு தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்தேன். இந்த ஆளுகிட்ட நான் தலைமைச் செயலாளர்னு சொல்லலை. இவர் பாட்டுன்னு, ஏங்க உங்கள் மாத சம்பளம் என்னங்க? 100 ரூபாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு சேர்த்து 1000 ரூபாயா கொடுப்பாங்க, 1000 ரூபா போனஸ் தருவாங்க. என்னங்க பொய் சொல்கிறீங்களா? ஏங்க நான் ஏங்க உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன்? நான் வாங்குற சம்பளத்தை தானங்க சொல்கிறேன். அவர் இயல்பா நான் யார்கிட்டயோ கொடுத்தேன்னு சொல்றாப்ல. அவர் பேசினுக்கிறாரு. அப்புறம் உடனே அவர் பொன்னையன் ஐஏஎஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, இது என்ன இதுன்னா 3000 சம்பளம் 4000 சம்பளம்னு அவர் சொன்னார். இப்போ தான் ஏன் ஒரு ஆள் பேசுகிறான், 100 ரூபாய் தான் என் சம்பளம், அது என்னன்னு பாருங்கன்னாரு. அப்போது உள்ளாட்சித்துறை, அப்புறம் கல்வித்துறை, இது எல்லாத்துக்கும் ஒரு 3 மாசமா லோ லோ லோன்னு இங்கே அங்கேன்னு அலைஞ்சிங்கன்னா, இன்னும் இதுக்கு வந்து தீர்வு ஒரு சொல்லல. டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் தான் இதுக்கு தீர்வு சொல்லணும், இல்லை இவங்க தான் சம்பளம் போடுறாங்க, இல்லை முதல்வர் பார்வையில் இருக்குன்னு ஒன்றுமே சொல்ல. இதில் 2010 11லையோ அந்த கலைஞர் நூற்றாண்டு திறந்தாங்கல்ல, அப்போ கலைஞர் ஒரு பெருமையாக ஒரு அறிக்கையை விடுறாரு. இது மேற்கொண்டு இந்த மாதிரியான பள்ளிகளில் இருக்க தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு கன்சால்டேட் சேலரி தரோம், அரசு ஊழியருக்கான சலுகையும் சேர்த்து தரோம் அப்படின்னு அப்பா சொன்னார். ஐயா, அப்பா சொன்னதையே பிள்ளை செய்ய மாட்டேறீங்க, வேற யார் சொன்னது நீங்கள் செய்வீங்கன்னு இல்ல இல்ல, சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப வயிற்றுச்சுங்க. இது அதிகாரிகள் பண்ற அநியாயங்க. இதெல்லாம் அதிகாரிகள் பண்ற வேலை தான். ஏங்க அப்போ அரசாங்கம் எதுக்குங்க? அரசாங்கம்னா ஏங்க எல்லாமே அவங்க முதலமைச்சரே தேர்தல் பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்க ஓட்டு முடியுமா? போட்டு போயிடலாமே. எல்லாம் முதலமைச்சரே பார்த்துட்டு இருக்க தலைமைச் முடியுமா? செயலாளர்கிட்ட விட்டுட்டு எப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்பா, நீ பார்த்துக்குவா. அந்த தலைமைச் செயலாளர் உடனே கூப்பிட்டு இது என்னன்னு உடனே அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு இதுக்கு என்ன நிவர்த்தி ஏதாவது பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அரசு அதிகாரி நியமிக்கிறது யாரு சார்? சார், அரசு அதிகாரிகள் நியமிச்சா மாத்திரம் பத்தாதுங்க, அவங்கள வேலை வாங்கணும். வேலை வாங்க யார் வாங்கணும்? ஆ? யார் வாங்கணும்? அமைச்சர் தான், சிஎம் தான் வாங்கணும். ஒரு ஆளு கூட வேலை வாங்குறதுக்கு லாக்கி இல்ல. பாருங்க, மனசாட்சி இல்லாம வேலை பாக்குறவங்கள என்னன்னு வேலை வாங்குறது? மாத்து நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடுங்க. எத்தனை தடவை தான் மாத்திக்கிட்டு மாத்திக்கினே தான் இருக்கும். எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆமா. டாஸ்மார்க்ல வியாபாரம் குறைஞ்சா மட்டும் அவனை கூப்பிட்டு சொல்ல சொல்றதுல, ஏன்டா என்னடா பிரச்சனை ஆச்சுன்னு அந்த மாதிரி பிரச்சனை ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு உங்க கண்ணுக்கு அந்த டாஸ்மாக் தான் தெரியும், வேற ஆமா, எதுவும் தெரியாது. அதனாலதான் ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாடே அழியுது. வேற என்ன? அழியுது இல்ல? வேற எதனால அழியுது? நீங்க சாப்பிட்டீங்களா? ஐயா, சாப்பிட்டு அழியிற என் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நீங்க அழியுதுன்னு சாப்பிட்டீங்களா? வேற- நீங்க இங்க இருக்க 3 பேர் டாஸ்மாக் வாங்கி சாப்பிட்டீங்களா? நாங்க திறந்து வச்சுதான் உட்காந்து இருப்போம். நாங்க யாரையும் வாங்கன்னு ஆ, கூப்பிடல. நாம போ. உங்களுக்கு நீ குடி, அன்னைக்கு அழகா சிறப்பா ஏர்போர்ட் சொல்லியிருக்காரு இங்க ஒரு பாரு, இடத்துல. நான் யாரையும் வாவான்னு நாங்க கூப்பிடல, அப்ப கைய பிடிச்சி ஐயா, இழுக்கல. சரி, ஐயா, சரிங்க. ஐயா, சும்மா கிராமத்துல இருங்க. ஜனங்க நீங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க இந்த எலெக்ஷனுக்கு போவீங்களா? கேம்பெயின்லாம் போவீங்களா? ஆமா, ஐயா, இதே மாதிரி பேசுறீங்களா? பேசுவனே. ரைட் ரைட் ரைட். ஒவ்வொரு பண்டிகை வந்தாலும் ஐஏஎஸ் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த பண்டிகை தினத்துல இந்த இலக்கு வச்சு இவ்வளவு வருமானம் டாஸ்மாக் வரணும்னு சொல்றது உங்க அதிகாரிகள் தானேயா, உங்க அமைச்சர்கள் சொல்லி தானே அவங்க நடத்துறாங்க. நீங்க சொல்லுங்க, ஏன் அதுல என்ன தப்பு? ஏங்க, தொழில் இதுல என்ன தானே. தப்புன்றீங்க? இப்ப அது ஜனங்க- தொழிலையா? குடிக்கிறதுக்கு ஐயா, வாங்க என்னையா கூப்பிடுறாங்க. பேசுறீங்க? குடிக்கிறதுக்கான அது வேலைகளை செய்ய தொழில், வைக்கிறது நீங்க அது தானே. தொழில். ஐயா, எது தொழில்? டாஸ்மாக்ங்கிறது ஒரு குடிக்க தொழில், வைக்கிறது தொழில். அதுக்கு அரசாங்கம் இந்த நடத்தக்கூடிய கேவலமான ஒரு தொழில். செய்யறதுக்கு போங்கய்யா. அதுக்கு இந்த அவமானம் உனக்கு தேவையா? வந்து ஒரு டாஸ்மாக் state- வியாபாரஸ்தனம். அந்த ஸ்டேட்டோட குடிமக்கள் உடம்பு கெட்டு போறதுக்கு இவங்களே ஒண்ணு அத வைப்பாங்களா? பத்தி கவலை இல்லைங்க. வியாபார ஸ்தலம், வியாபாரம் நடக்கணும், அதை இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு என்னென்ன வழி சரி, இருக்கோ அதை கிராம கூட்டுவோம், மக்கள் அவ்வளவுதான். சாதாரண மக்கள் சொல்றாங்கல்ல, தெருக்கு தெரு மூத்திர கடையை திறந்து வச்சுக்கிறானுங்க, குடிச்சிட்டு பாருங்க இது எப்படி ஊந்து கிடக்குதுன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணிட்டோம்? படிப்படியா பண்ணணும்? மூடுங்க. அப்ப மக்கள் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. மக்கள் சொல்றத நாங்க கேட்கிறோமா இல்லையான்னு மக்கள் இது வரக்கூடிய 26 தேர்தல்ல சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு என்னன்னா, பாத்துக்கோ. இவன்லாம் 1000 ரூபாய் கொடுத்தா நம்ம ஓட்டு வாங்கிட்டு வாங்கிடலாம். போறான், இவன்லாம் இதெல்லாம் பேசுவானா, எதுக்கு சும்மா நீங்க தொண்டை தண்ணி வைக்க அதான் இப்ப கத்துறீங்க? என்ன கத்த வைக்கிறீங்கல்ல தேவையில்லாம. எங்க 26ல நாங்க தான் என்ன ஜெயிக்க எதுக்கு நீ போறோம். விளக்கம் கேக்குற? அப்புறம் காமாட்சியா சொல்றது, உனக்குன்னா நான் பை ஆமா, துட்டை போட்டா அதுங்க வாங்கின்னு ஓட்ட போட்டு So, போகுது. அப்படி எல்லாம் சொல்லலாம். அப்ப எப்படி? வேற. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க, மக்களுக்காக நாங்க, மக்களுக்காக நீங்க எங்களுக்கு எந்த பக்கம், பீச் வாக்களிப்பாங்க. பக்கமா இருக்கீங்களா? எந்த பக்கம் இருக்கீங்க? நாங்க மக்கள் எங்க beach- பக்கம், மக்கள் எங்க பக்கம்? ஆமா. அந்த பூச்சி கூட ஒரு பக்கம் தான், ஒரு வாய்க்குள்ள போகுது சொல்லும் போது. இல்ல அவ்வளவு போய் பேசுனா அவ்வளவு
பூச்சி straight ஆ வாங்கிட்டு போகுது பாத்தீங்களா? ஏய், ஊறி ஊறிங்க உப்புன்னு. ஒண்ணு இல்ல, சொல்லாத நான் கேக்குறேன் நியூஸே பார்த்துட்டு வந்து இந்த 3 பேர் உட்காந்துட்டு என்ன ராவலான்னு இல்ல, இல்ல, நினைக்கிறேன். இல்ல, இல்ல. அதுலதான் உட்காந்துட்டு பேசுவாங்க. ஐயா பேசுறேன் உன் வாயில புழுவா புழுவா கொட்டணும் கொட்டினா பூச்சி உள்ள போகுது. அது மாதிரி ஐயா, பூச்சி உள்ள போகுது. இங்க பாருங்க, நம்ம 10 நிமிஷம் கொடுத்துடலாம் சரிங்களா? 5ல 2 எண்ணிங்க, 3வது அப்படியே அந்த சொல்லிடுங்க. 5 விரல கூட வரல. அதாவது நீங்க உண்மைதான், ஒரு 500 தேர்தல் அறிக்கைகள் அவங்களுக்கே ஞாபகம் இருக்கு. ஏங்க அவங்க முதல்வரை கேட்டாலே 2 பேரை சொல்ல சரி, மாட்டாரு. இல்ல, ஞாபகம் இருக்கு. ஐயா, நீங்க சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. ஐயா, முதல் அறிக்கை என்னய்யா? தேர்தல் அறிக்கையில முதல் அறிக்கையிலேயே இல்லையா சொல்லி போட்டுக்குதா மாநில சுயாட்சி இல்ல மாநில சுயாட்சியை நாங்கள் இங்கு கொண்டு வருவதற்கான கமிட்டி அமைத்து நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்னீங்க. என்னையா மாநில சுயாட்சிக்குன்னு சொல்லி இந்த கமிட்டியை இது வரைக்கும் அமைக்கல. நீங்க சொன்ன முதல் அறிக்கையை இது வரைக்கும் நீங்க நடைமுறைப்படுத்தலையா? என்னதான் நீங்க ஆட்சி ஏங்க, நடத்துறீங்க? சொல்லுங்க. மாநில சுயாட்சிக்கு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப தெரியும். பண்ணாங்க? அதை பண்ணிட்டு ஏன்னா, தான் இருக்காங்க. 6 மாசம் தாங்க இருக்கு, எல்லாம் முடிய போகுது. என்ன முடிய போகுதுங்க? அதாவது இந்த ஆய்வு எங்க போய் என்னத்துக்கு முடிய எங்க போகுது? போய் உள்ள போய் பண்றீங்களா ஐயா? எம்பி எம்எல்ஏக்கள் தொகுதி மறுசீரமைப்பு இருக்குல்ல ஆ. அது எப்பயோ வரப்போகுது சார். அதுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு மேல ஏங்க, எப்பயோ வரப்போறதுக்கு பார்லிமெண்ட்ல மாத்திரம் அடிஷனலா மாத்திரம் இடம் சேருகளை போட வைக்க ஆமா. தெரியுது. உங்களை மாதிரி அது என்ன மாத்திரம் அடிக்கடி பண்ண டெண்டர் தெரியுது. அடிக்கடி புடுங்க டெண்டர் விட்டு தெரியுது. இடிச்சு கட்டுறதுக்குன்னா ஆ, அவங்க என்ன திமுகவா? அதான் புடுங்க தெரியுது இல்ல அதெல்லாம் ஐயா, புடுங்க தெரியுதுன்னா திமுக புடுங்கிறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். புடுங்குவீங்க. புடுங்க பாப்போம். அதுக்கு இவங்க யார் புடுங்குறான்னு. இந்தியாவில் இருக்கிற 4-5 முதல்வர்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பேசுறாங்களாம். மக்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இங்க பாருங்க, நீங்க நீங்க பினராயி விஜயனை நல்லது கூப்பிட்டு செஞ்சா முல்லைப்பெரியார் விஷயத்தை உங்களுக்கு பேச எதுவும் முடியல பிடிக்காது. உங்களால. நாரத்தனம் பண்ணா கர்நாடகாவுல- தான் பிடிக்கும். தப்பு பண்ற ஆளுகளை தான் நீங்க ஒரு பிடிக்கும். list அடுத்த ஒரு போடுங்க. 50 நிமிஷமா நீங்க என்ன நல்லது பண்ணீங்க தான் நான் கேட்டு இருக்கிறேன். நாங்க பண்ணதாங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த வாய் கொடுத்ததே எங்க அரசு தாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்ததே எங்க அரசு தான். நீங்க 3 பேர் என்ன உட்காந்து இல்லைன்னா- கடந்த 3 இல்ல, மணி நாங்க நேரம் கரெக்ட் தான். நாங்களா அது கரெக்ட் பேசுறீங்க. தான். உண்மையா? சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தால் இவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? யாரு நீங்க? நீங்க வச்சு அஞ்சு அதாவது நிமிஷம் அது மட்டும் இல்லைங்க, நாங்க சொன்னதையும் செஞ்சிருக்கோம், சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். சொல்லாத அஜித் செஞ்சிருந்தா- குமாரையும் இருந்தாலும் நீங்க கொன்னுருக்கோம். இருந்தாலும் நீங்க வந்து எங்களை வந்து தவறுதலா பேசுறதும் தவறுதலா சித்தரிக்கிறதும் எதிர்க்கட்சியினுடைய வேலை அது. சரி, அது அப்புறம் எங்களை தப்பா சொல்லலைன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? correct. அது உங்க அவங்க வேலையை சொன்ன- நீங்க பாக்குறீங்க, எங்க அவங்க வேலையை நாங்க சொன்னாங்க பாக்குறோம். செஞ்சாங்களே சார். நீங்க சொல்லுங்க, சொன்னாங்க செஞ்சாங்க சொல்லுங்க சார். நீங்க கரெக்டா எங்க சொல்லுங்க. கிட்ட சொல்லல கொள்ளடிக்கிறேன்னு. ம். டக்குன்னு வந்த பீரியட்லயே ஒரு 30,000 அடிச்சிங்க. இங்க பாருங்க, 10,000 கோடி. இங்க பாருங்க, கண்டிப்பா சரிங்க, உங்க மேல வரிசையா வழக்கு. சொல்லுங்க. இத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா வழக்கு தான் இனி. சரி, அது okay. பரவாயில்ல. பரவாயில்லையா? ஏங்க தப்பு இல்ல. ஒருத்தன் நான் தான் அந்த ஐயா, ஆடியோவே நீங்க போட்டான்னாரு. பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனை இது வரைக்கும் வழக்கு போடல. தைரியமா இருந்தா அண்ணாமலை அது மீது, என்னோட ஆடியோ சவுக்கு என்னன்னாரு? சங்கர் மீது ஏய் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் கேட்டுக்கலாமே. சார், அது- இப்ப என்ன பாருங்க, திமுக வந்து என்ன வாக்குறுதி நிறைவேற்றாங்கன்னு கேட்கும் போது நீங்க சொல்லல. ஒன்னாவது நாங்க செஞ்சோம் சொன்னீங்களே, அதை நீங்க சொல்லக்கூடாது. இப்போ வந்து திரு ஆர்பன்மூர்த்தி அவர்களும் ஐயா அவர்களும் சொல்லுவாங்க. சார் நீங்க சொல்லுங்க, பாரதமா சிந்தனை ரேஸ் சொல்லுவாங்க. விடுறேன்னு சொல்லல, ஆனா ரேஸ் விட்டோம். ஓகே சார். என்ன ம். வீரன் ஒரு சரக்கை விடுறோன்னு சொல்லல, ம். ஆனா வீரன் ஒரு சரக்கை விட்டோம். Right. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களை ஒரு 11% மொக்கையாகிறன்னு சொல்லல, ம். செஞ்சோம். செஞ்சோம். அவரை கேட்காதீங்க, அவர் அமைதியா இருப்பாரு. பேச முடியாது எதுவுமே. என்ன சொல்ல வரீங்க? அடுத்து சொல்லுங்க. இல்ல நாங்க தான் என்னமோ புள்ள அவங்களுக்கு பெத்துக்கிற ஆபரேஷன் ஆஸ்பத்திரியை பண்ண மாதிரி திறக்கிறோம். பேசுறீங்க. அதாவது புள்ளை பெறுவதற்கு உங்களை தயார்படுத்துகிற மருத்துவமனை தொடங்குறோம்னு சொல்லல, செஞ்சோம். ATM ல நாங்க சரக்கு ம். கொண்டு இல்ல, வரோம்னு நாங்க சொல்லல. அவனை கூப்பிட்டு அதை நாங்க தான் வெட்டி செஞ்சிருக்காங்க. விட்டோமா? இல்ல வெட்டி விட்டோமா? அது நான் சொல்ல விரும்பல. அப்புறம் அடுத்து. சார், சும்மா- சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க சார், சார். அஜித் குமார் போன்ற லாக்அப் டெத்துகளை வச்சு நாங்க கொல்லுவோம்னு சொல்லல, ஆனா கொன்னுட்டீங்க. ஓகே. அது லாக்அப்ல தான் சாவறான்னு பார்த்தா லாக்அப்புக்கே போகாம ம். ஒரு பொது இடத்துல வச்சு கொல்றீங்களே சார். இதெல்லாம் நீங்க சொல்லல, ஆனா செய்றீங்க. கேரளாவுக்கு கல்லுகளை கடத்துவோம் மண்ணுகளை ஏத்துவோம்னு சொல்லல, ம். செஞ்சீங்க. சார் நீங்க சொல்லுங்க. கேரளாவில இருந்து கழிவுகளை இந்த தமிழ்நாட்டுல கொட்டி கன்னியாகுமரியில இருந்து வாடுறதுக்கு அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் தான் குரல் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா நீங்க அதுக்கு வாய மூடிட்டு தான் இருக்கிறீங்க. கடைசியில இவங்க சொன்ன எதிர்ப்புனாலதான் தூக்குனாங்க. நீங்க என்ன பண்ணீங்க ஐயா? தமிழர்களை காப்போம்னு சொன்னீங்க. ஆந்திராவில் வச்சு போய் எவனும் போய் காப்பாத்தல. நீங்க ஒண்ணு கேட்டுருங்க. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் விலைவாசி உயர்வுகள் எதுவுமே நாங்க ஏத்த மாட்டோம்னு எடப்பாடி பீரியட்ல மூக்க புடிச்சிட்டு போராடினீங்க. வீதிக்கு வீதி போராடுறீங்க, எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. எடப்பாடியார 4 வருஷம் ஆட்சி செய்ய விடாம அவர் திணற விட்டீங்களே. நீங்க வந்ததுல இருந்து இது வரைக்கும் எல்லா விலையும் ஏத்திருக்கீங்களே, இது நியாயமா? இல்ல ஜிஎஸ்டி ஏத்துறதும் விலைவாசி ஏத்துறதும் ஒன்றிய அரசு கண்ட்ரோலா மாநில அரசு ஐயா, கண்ட்ரோலா?
ஒரு மாநகராட்சியினுடைய இடவரி ஏத்துறீங்க, அது மாநில அரசா மத்திய அரசா? நான் சொல்றேன்யா, நீங்க பட்டியல வரி- கேட்டுக்கோங்க. யோ, நீங்க ஏன் சாப்பாட்டு காது கொடுத்து கேட்க சமாச்சாரத்தை மாட்டீங்க? சொல்லிட்டு மீசையை வியாபாரம் முறுக்கிட்டு இருக்கீங்க, காது கொடுத்து கேளுங்க ஐயா. என்ன காது கொடுத்து கேட்கறது? எங்களுக்கெல்லாம் வந்து மீசை முறுக்குற அளவுக்கு நாங்க ஆளுங்க இல்ல. அப்புறம் நீங்க ஒண்ணு. தான் முறுக்குற ஆளு. டெல்லியில ஆ, தலைமை அலுவலகம் தரதான் நாங்க பிஜேபிக்காரங்க வச்சு தரப்போன்னு என்கிட்ட சொன்னீங்களா? ஆமா. எல்லாமே செஞ்சிட்டீங்க. ஏன் இங்க நாங்க- கருணாநிதி கலைஞர் அவர்களுடைய சிலை கலைஞர் திறக்கிறதுக்கு சிலை நாங்க என்ன பிஜேபி அரசு வரணும்னு கனவா கண்டோம்? நாங்க கலைஞர் எங்க சிலையை இந்தியா கூட்டணி வெங்கைய வரும்னு நாயுடு வச்சு பார்த்தோம். தரப்போன்னு நீங்க சொன்னீங்களா? நீங்க வந்தீங்க. ஐயா அவங்க வந்து ஆ. சாதி பேர்களை வந்து எல்லா தெருவுல இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நாங்க சாதி பேர் எடுத்துருவோம்னு சொன்னீங்க. எல்லா இடத்தையும் எடுத்தீங்க. ஆனா அண்ணன் ஐயா கருணாநிதி அவர்களுடைய சிலைக்கு கீழே அதை திறந்தாரு பாருங்க, வெங்கையா நாயுடு, அண்ணன் காமாட்சி நாயுடு அவர்களே வெங்கையா நாயுடுன்னு போட்டுத்தான் அந்த சிலையே திறந்திருக்கீங்க. ராஜ்நாத் சிங்ன்றது சிங்ன்றது என்னது இது? அது ஜாதி தான். இல்ல நாணயம் வெளியிட்டாரு. அது இல்ல அது அது மானங்கட்ட அந்த பிஜேபிக்கு தான் அது தெரியணும். இல்ல, இல்ல, அது- இதெல்லாம் வந்து அது ராஜ்நாத் சிங் அந்த- அது மாத்திரம் அந்த சிங்கு மானங்கெட்ட போடலாமா? நாயுடு உங்க மட்டும் தலைவர் எதுக்கு பட்டுக்கிடுச்சான். கூப்பிட்டாரு? நாயுடு மாத்திரம் எதுக்கு டர்க்கிக்கிடுச்சான். கூப்பிட்டாரு? ரெண்டுத்தையும் தான் சொல்றோம். ஏங்க, எதுக்கு நீங்க இங்க கூப்பிட்டீங்க? பாருங்க, ஏன் இப்ப நாயுடு இப்ப படத்தை காமாட்சி பிடிக்கிறீங்க? நாயுடுன்னா காமாட்சி நாயுடு தான். அதுக்காக காமாட்சி நான் போட முடியும், நாயுடு சேர்த்து தான் போட ஐயா, அப்புறம் முடியும். எதுக்கு அவங்க போட்டுக்கோங்க, கூப்பிட்டீங்க? யாரும் எதுக்கு வேணாம். கல்வெட்டு? ஐயா, நான் அது இப்ப கேட்கிறேன். topic இல்ல. சரி, ஐயா, நான் கேட்கிறேன். என்ன சாதி கல்வெட்டு பேரை வச்சீங்களா? பின்னாடி ஆமா. கலைஞர் சிலைக்கு கீழே ஓமந்தூராருடைய அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஓமந்தூரார் சிலை இல்ல. ஐயா அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் வந்து அப்பேற்பட்ட வள்ளலாருடைய ஒரு சீடரா இருந்த ஒரு தூய்மையான ஒரு முதலமைச்சர், அவர் சிலை அங்க வைக்கிறதானுங்க? வைக்கல. சரி, ஏங்க? கல்வெட்டு வச்சீங்களே, வெங்கையா நாயுடுன்னு அவர் வைக்க சொன்னாரா? வெங்கையா நீங்க வச்சுட்டு போங்க. ஜிடி நாயுடுன்னு போடுறீங்க. ஆ, வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு போட மாட்டீங்க. ஆ, வ.உ.சி. பிள்ளை ஜாதியா தெரியுது, நாயுடு என்ன தெரியுது? அது வ.உ. ஈழவாவுக்கும் சிதம்பரம் அவருக்கும் பிள்ளைன்னு உள்ள தான் போடலாம். தொடர்பு தான். வ.உ. சிதம்பரம் பிள்ளை. பிள்ளைன்னு போடல. அப்ப யாரு அந்த கல்வெட்டுல போய் பாருங்க. இங்க போட்டுருக்கையா. இப்ப நான் ரீசெண்டா சொல்றேன். அதுக்கு நாங்க என்ன செய்யறது? சொன்னாங்க. கிண்டியில அன்னைக்கு சரி, திறந்து போட்டு ஒரு வச்சோம். மறந்துட்டாரு, போடாம போயிட்டாரு. கிண்டியில நாங்க போய் பார்த்து ஆச்சாரி நானு ஆச்சாரி மறந்துட்டாரு அடிக்கிறதுக்கு. கரெக்டா? இல்ல நான் நான் சொல்றேன் ஐயா, சொல்றது இப்போ. ட்விட்டர்ல. இல்ல கிண்டியில இங்க பாருங்க கை போன மறந்துட்டாங்க. சார், கிண்டியில அவருடைய சிலையை திறந்து வச்சு அவர் இழுத்த செக்கையும் கொண்டுட்டு வந்து கிண்டியில வச்சிருக்கோம். நான் என்ன கேக்குறேன், ஆ. நான் திருப்பதிக்கு வை கேட்டா நீங்க திருநெல்வேலிக்கு வை சொல்றீங்க. எது? நான் கேக்குறது ஆ. திருப்பதி வழி. 60 நிமிஷமா ஆயிப்போச்சு, 5 நிமிஷம் இருக்கு. 50 நிமிஷமா அதுதான் வழி நீங்க சொல்லிட்டு 4 நாள் போகாத வச்சு ஊருக்கு தான். உரிச்சு கேட்டா கூட ஒண்ணும் வராது. ஒண்ணும் எப்படி சார் இப்படி திறமையா ஹேண்டில் பண்றீங்க? ஒண்ணும் செய்யாம எப்படி சார் இப்படி கெத்தா மீசிய முடிக்கணும் உட்காந்துருக்கீங்க? இல்ல உங்களை மாதிரி யோக்கியர்கள்லாம் பேசும்போது எங்களை மாதிரி அயோக்கியர்கள் பதில் பேசாம இருந்தா தான் மரியாதை. சிறப்பு சார், அவ்வளவுதான். சிறப்பு. அவ்வளவுதான். இதுல முக்கியமான ஒரு விட்டுறாங்க. கஞ்சாவெல்லாம் நீங்க கொண்டு வந்து எல்லாம் கரெக்டா சிறப்பா செஞ்சு கஞ்சாவை ஒழிப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை மறந்துட்டாங்க சொல்றதுக்கு. ஜாஃபர் சாதிக்கு தன்னுடைய சிறப்பா ஒழிச்சிருக்கீங்க. கட்சியிலே பொறுப்பு கொடுத்து சிறப்பா வச்சிருந்தாங்க. ஒழிச்சிருக்கீங்க. அதை ஏங்க? மறந்துட்டாங்க. கஞ்சாவினுடைய மெயின் டீலரே அவங்க இதெல்லாம் கட்சிக்காரங்க. நீங்க சொல்லாம செஞ்சது இது அவங்க சொல்லுவாங்க எதிர்பார்த்தேன். இப்போ இது நீங்க மறுக்கவும் முடியாது, இல்ல, நீங்க சில சொல்லணும்ல. மறுக்கவும் முடியாது. இல்ல இப்ப நாங்க வந்து கஞ்சா கேஸ் எல்லாம் ஒரு ஜட்ஜு மர்மையம் பேர்ல ஜட்ஜு மேல எல்லாம் கஞ்சா கேஸ் போடல. அதெல்லாம் எவனாலும் வித்துக்க பண்ணிட்டீங்களா? எவனாலும் வச்சுக்க இல்ல, இல்ல. மாட்டீங்களா? திருச்சியில ஒரு இருக்கட்டும். ஜட்ஜுடைய இப்ப மச்சின என்ன போகுது? மர்மையம் பேர்ல வந்து கஞ்சா சரி, கேஸ் இப்ப என்ன போட்டால ஒரு பொம்முனாட்டி அப்ப சரி. எல்லாம் புடுங்கிட்டு இருந்தீங்களா? நீங்க தான் ஏன் சொல்லணும் இப்போ கஞ்சா ஜட்ஜி கேஸ் ஜட்ஜி போட்டு வீட்டு வரைக்கும் கஞ்சா போச்சு. இப்ப என் வீடு வரைக்கும் கஞ்சா வந்துருக்குது. அப்ப நான் வந்துருச்சா? கேட்கணும். வந்துருச்சா? ஆமா. அப்ப பாப்போம். இன்னைக்கு பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கியமான பள்ளியில் வருத்தமா இருக்கு. ஓகேங்களா? அதாவது ரொம்ப பெரிய பள்ளி சார் அது. ஓகேங்களா? அதுல இந்த மாதிரி ட்ரக்ஸ பத்தி அவ்வளவு வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயமா பார்க்கலாம், ஆனால் கெட்ட விஷயமாவும் அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம நாடு அதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. ஒரு புள்ளி விவரம் சொல்லிட்டா எத்தனை மாணவர்களுக்கு போதை பழக்கத்துக்கு ஆளாக இருக்கான்னு வீட்டுக்கு நான் சொல்லியிருப்பேன் பல இடங்கள்ல. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சார் அது அதுல இன்னைக்கு உங்க வீட்டு காமன் பசங்க சார். இல்லன்றதால சார், நீங்க இது relax ஆ இன்னைக்கு இருக்கீங்க. காமன் ஆயிடுச்சு எது சார். common? போதை கஞ்சாவா? பழக்கங்கிறது காமன் எப்படி ஆயிடுச்சு. வந்தது சார்? தானா வந்துருச்சா? அப்புறம் எப்படி இல்ல, எப்படி வந்து தானா வந்துருச்சா? ஐயா அவர்கள் உங்களை சட்டம் மாதிரி ஒழுங்கு எல்லாம் உங்களை மாதிரி அதிகாரத்தையும் யோக்கியர்கள்லாம் வியாபாரம் பண்றதுனால வந்துச்சு. ஜெயிலுக்கு போகல யாரு? பேசுறதெல்லாம் ஜெயிலுக்கு போகல யாரு? யோக்கியத்தனம், எங்க ஆளுங்களா? செய்யறதெல்லாம் உங்க அண்டர் கிரவுண்ட் வேலை. ஐயா மூகா நிக்கிறது அழகிரி தெரிஞ்சா. அவர்களுடைய பையன் சிஎம்சிலேயே இருந்தாரு. அவர் எதனால பாதிக்கப்பட்டாருன்னு தெரிஞ்சாவது உங்களுக்கு அந்த ரோஷம் வர வேணாம்? தன்னுடைய குடும்பத்திலே இப்படி ஒரு பாதிப்பு உள்ளா இருக்கு, போதைப் பொருள் அதை எப்படி தடுக்கணும்னு யோசிக்க வேணாம் ஐயா? போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறதா இல்லையா சார்? தடுக்கப்பட்டிருக்கு.
அதிகரித்து இருக்கிறது. அதிகரிக்கப்பட்டதை யாரு? தடுக்கப்பட்டு இருக்கு. விற்பவர்கள் மீது கோபாலபுரத்தை இல்ல, தடுத்திருக்கு, விற்பவர் மீது எடுக்கின்ற நடவடிக்கை செனட் தடுக்க ஆஃப் ரோட்ல தடுத்திருக்கு. அப்படிதானே? ஏன்னா அவங்க முதலமைச்சர் வீடு, அங்க முன்னாள் முதலமைச்சர் அதாவது வீடு, மத்த இடத்துல எல்லாம் திறந்து விட்டீங்க. பேச்சாற்றல் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா மூர்த்திக்கு வாயாற்றல் இருக்கு பாருங்க. இல்ல, பல அது பேரு பெரிய சோமாரித்தனமானது. இது திமுக காரங்க சொல்றீங்க பாருங்க. வாயை வச்சே பொறுப்பு நடத்துறவங்க. மாற்றம் எல்லாம் திமுக பொறுப்பாளரா கொஞ்சம் பேர் இருக்கான். அதெல்லாம் எங்க ஜெயிலுக்கு போனா மாமியார் வீட்டுக்கு போனா இல்ல ஒரிஜினல் மாமியார் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாலும் ஒண்ணுமே தெரியலையே. தெரியாது உங்களுக்கு. சார் உண்மையாவே நான் சொன்னது அந்த பள்ளியில மாணவர்கள் மட்டும் கிடையாது சார், பெற்றோர்களுக்கும் போன் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்க செக் பண்ணணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க பிள்ளைகளை. பயமா இருக்கிறது. பிள்ளைகளை இன்று கல்லூரிக்கு அனுப்புவதில் ஒரு பயமாக இருக்கிறது. திரும்ப வரும்போது என்ன பழக்கத்தை கற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருவானோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கிறது. சார் சார் எல்லா உலக நாடு பூரா இருக்கு ஐயா. என்னமோ இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு பண்றீங்க. உலக நாடு பூரா அப்படிதான் இருக்கு. அமெரிக்கால நடந்துட்டு நடக்குது. இருக்கு. சார், நான் உலக நாடு பூரா எல்லாத்துலயும் ஆமா டிபேட் இங்கதான் புரிஞ்சுது. ஆனா அதுக்கு என்ன பண்றது? ஒரு குடும்பம் ஒரு ஆட்சி கைப்பற்றி வைத்துக் கொண்டு ஒரு ஒரு விஷயம் சாமானியரை ஒரு ஊடகவியலாளர் அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க இப்ப பேசுவாங்க. நாங்க என்ன சார் பண்ண முடியும்? பவரை நீங்க தானே ஒண்ணு இல்ல வச்சிருக்கீங்க. சார். ஆ. சார் நாங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சோம் சார். அப்போ 10வது ஒரு 2-3 பேரு மத்தியானத்துல தம் அடிப்பானுங்க. ஒரு தமாசா 2 கிலோமீட்டர் போனோம் சார். பயந்துக்கிட்டு. சிகரெட் ஒருத்தன் வாங்குவான், ஒருத்தன் தீப்பெட்டி வாங்குவான். வாங்கி எடுத்துட்டு போய் பொச்சிட்டு அப்படியே பொச்சிட்டு வந்துருவாங்க. இன்று பள்ளிகள் அருகிலும் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் அந்த உண்மை. கிளாஸ்ல. உண்மை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ அப்படியே ஃபார்வர்டிங் வாங்க 2025 வாங்க. பள்ளி அருகில் கோவில்களில் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்கிற ஒரு ரூல் இருந்துதான் எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் வட சென்னையில பள்ளிக்கு அருகில் கிடையாது. பள்ளி அதாவது ஆஸ்பத்திரி, என்ன ஆஸ்பத்திரி, மகப்பேறு மருத்துவமனை. மகப்பேறு மருத்துவமனையும் டாஸ்மாகும் ஒரே செவருங்க பாரு. சார் ஆமா சார். ஏங்க, உள்ள திமுக வந்தா பின்ன இதெல்லாம் சர்வசாதாரணமா இருங்க. ஏங்க, இத மூடுறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏங்க புள்ள பிறந்தவொடனே கொண்டாட வேணாவாங்க. இங்க என்னங்க இப்படி உள்ள பேசுறீங்க? பொண்ணாங்க. சிஸ்டம் அப்படி இருக்கு சார். சிஸ்டம் அப்படி இருக்கு. மூணுனா உடனே மூணு பார்த்தா தெரியாதா? மகப்பேறு மருத்துவமனை பாரு மூணா ஒண்ணு அப்படின்னு தெரியாதா? அப்போ உங்களை எல்லாம் நாடு கடத்திடலாமா? இந்த எதுக்கு நாட்டுல அதாவது நாடு அதாவது கடத்திடலாமா? ஆட்சி அதிகாரத்தில் கூட நீங்கள் எல்லாம் திருத்துங்க சார், இது பண்ணுங்க சார் அப்படின்னு நாங்க கேட்டா மக்கள் யாராவது கேட்டா இவர் என்ன சொல்றாருன்னா நம்மளாம் அந்த நாட்டை விட்டு போயிடணும். அப்ப இங்க இருக்க போனா யாரு சார் இருக்கணும்? அப்போ அயோக்கியம் கொஞ்சம் பேர் இருக்கிறான், அப்பாவியும் நிறைய பேர் இருக்கிறான். அதான் சார் உங்களுக்கு கேக்குறேன். அயோக்கியம் நீங்க திருந்துக்கு பண்ண அப்பாவிலாம் சரி, நாடு வாங்க, யாரு கடத்துறாங்க. அப்பா விட அழகா மாறுங்க. இதெல்லாம் யாரு சகித்து கொண்டு வாயை மூடி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க நாங்க வாழலாம். நாங்க இப்படிதான்டா பண்ணுவோம். காமாட்சி ஸ்டைல தான். ஆமா அப்படிதான்டா இப்படிதான்டா நாங்க இப்படிதான்டா இருப்போம். ஆமாங்க. அப்புறம் உங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா சொல்ல நீங்க திரும்ப டாஸ்மாக் நடப்பு என்னமோ ஐயா, டாஸ்மாக் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு, ஜெயலலிதா அரசுடைமையாக்குச்சு. இன்னைக்கு அதே பேசுங்க. அதெல்லாம் மஸ்தி மறந்துட்டு 71 எல்லாமே யாரு எங்களை தான் கழுவி ஊத்துனீங்கன்னா நாங்க என்ன பண்றது? முடியாது நீ கல்லாட்ட அடைங்க நான் ஒத்துக்க மாட்டேன். சும்மா 71 கொண்டு வந்து அதை மூடிட்டோம் இல்லையா? மூடணுமா இல்லையா? ஏன் கொண்டு வந்து ஏன் கொண்டுட்டோம் ராஜாஜி ஆமா. கதர்னாரையா? ஏன் கக்குசுக்கு போனோம்னா கூட திரும்ப கேட்பா போல இருக்கு. அதாவது இவங்க பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களோ இப்ப அதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா இது வரைக்கும் சார் ஒண்ணுமே சொல்லல. ஒன்னே ஒன்று செஞ்சிருக்காங்க சார். மதுரையில் ஒரு நூலகம் கட்டுறேன்னாங்க, அதை கட்டிருக்காங்க சார். கலைஞர் நூலகம். அப்புறம் அந்த பேனா வச்சு 80 கோடில சொன்னாங்க, அது செய்யல. சீமான் பிச்சிருவாங்க. அது வந்து என்ன காரணம் இது வரைக்கும் தெரியல. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது அதாவது இது பண்ணிட்டாரு விட்டுருப்பாங்க. சரி நீங்க சொல்லுங்க சார். இப்ப இவர் என்ன சொன்னாரு? எது இருந்தாலும் உலகத்துல எதுவும் நடக்காததா இங்க நடக்குதுன்னாரு. எது கேட்டாலும் வந்து உலகத்துல நடக்குதுன்னு சொன்னா நீங்க ஏன் தமிழ்நாட்டுல போட்டிடுறீங்க? உலகத்துல எங்கேயா போய் போட்டிடுங்க. நீங்க அங்க போய் போட்டிட்டா நாங்க ஏன் கேட்க போறோம்? தமிழ்நாட்டுல போட்டிட்டு தமிழ்நாட்டுல வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டுல நீங்க தேர்தலை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி ஏமாந்து ஓட்ட போட்டு கொஞ்சம் காசு என்ன பண்றது, அதை நீங்க ஏழைகளை வருமானத்தை வந்து என்ன பண்ணீங்க, அவன் காசு இல்லாம கஷ்டப்படுறவனு காசை கொடுத்து ஏமாத்தி அவனுக்கு ஓட்டு வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்துல ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்டா இந்த 2 விரல் அதுவும் ரெட்டலை தான் காட்டுது. அதுதான் வரப்போகுது, அது வேற விஷயம். ஆனால் 2 விரலுக்கு மேல இவர் கை நீளல. அப்ப இதுதான் இந்த தமிழ்நாட்டுல இந்த திமுகவால நடந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, வரக்கூடிய தேர்தல்ல நீங்களா இந்த நாட்டை விட்டு ஓங்கோல் தானே ஐயா, ஓங்கோலுக்கு போய் அங்க தேர்தலை நீங்க சந்திச்சு அங்க சந்திரபாபு நாயுடுக்கு எதிரா அங்க பவன் கல்யாணுக்கு எதிரா நீங்க போராடினீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊரு அங்க ஒரு போட்டி இருக்கும். என் தமிழ்நாட்டுல தமிழ் என்ன விட்டுருங்க ஐயா. எடப்பாடிக்கு எதிராக டஃப் கொடுங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக டஃப் கொடுக்க சொல்றாங்க. அது தென்னாலிராமன் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சொல்லுங்க. இவங்க பேசுறது எல்லாம் தென்னாலிராம மாதிரி தான் பேசுறாங்க செய்யறாங்களே தவிர இவங்க 2 பேரும் மனித நேயத்தோட நீங்களும் தான் ஆ, மனித 3 நாள் நேயத்தோட 3 பேரும். நீங்க எதையுமே அணுகல.
மனிதநேயம் மனிதநேயமே இல்லாத ஒரு மனிதர்கள் 5 அங்க நிமிஷம் இருக்கீங்க. மனிதநேயத்தை பத்தி சொல்லுங்க. உங்கள்கிட்ட நான் பேசுனதே இதுவரை வேஸ்ட். அவ்வளவுதான். சரி இப்போ நீங்க சப்ஜெக்ட் பேசுறேன். வேஸ்ட் தான். 2021 வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை அவங்க செஞ்சாங்களா இல்லையா இப்போ கடைசி ஒரு 3 நிமிஷம் மட்டும் பேசிருங்க. சார் இங்க பாருங்க, ஏங்க வச்சு நாங்க- நான் ஆஜர் பண்றேன். இங்க ஏங்க பாருங்க, சொல்றதுக்கு நாங்க செஞ்சது திரும்ப கடல் திரும்ப அளவு, பிரச்சனை பண்றீங்க அவரை. செய்யாதது இது குளத்தளவு. அவ்வளவுதான். இப்பவும் சொல்ல மாட்டீங்க அப்போ. என்ன சொல்றது? அப்ப நாங்க தான் முடிச்சு- கடல் அளவு ஐயா, செஞ்சுட்டோமே, அப்புறம் நீங்க அப்ப என்னத்தை சொல்ல போய் மாட்டீங்க, நான் சொல்றது? முடிச்சிடலாமா நிகழ்ச்சியை? முடிங்க போங்க. சொல்லவே மாட்டீங்கல்ல. என்னத்தை சொல்ல மாட்டோம்? நாங்க தான் கடல் அளவுன்னு வடிவேல் சொல்லிட்டேனையா. வடிவேல் நாங்க சொன்னதுதான் ஐயா, கடல் அளவு. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? முடிக்க வேண்டிய திரும்ப திரும்ப பேசுறீங்க நீங்க. திரும்ப திரும்ப முடிக்கவே வேணாம். இப்ப நிகழ்ச்சி முடிச்சிடலாம். நாங்க கடல் அளவு செஞ்சுட்டோம், அதெல்லாம் கேட்கல. வாக்குறுதிகள் நிறைவேற்றி சொல்லிடலாம் மாட்டீங்க. நிறைவேற்றியாச்சு. அவ்வளவுதான். என்னன்னு சொல்ல மாட்டீங்க. 99% இல்ல, என்னன்னு சொல்ல நிறைவேற்றியாச்சு. மாட்டீங்களா இப்போ? எது என்னன்னு சொல்ல மாட்டீங்க. என்னன்னு என்னத்தை சொல்லணும்? முடிச்சிடலாமா அதை நிகழ்ச்சியை? எடுங்க, டிக் பண்ணி தர்றேன். கடல் நீரை குடிநீர் ஐயா, அதான் தீபாவளி லிஸ்டா டிக் பண்ணி தரதுக்கு. நான் ஏங்க, இப்ப கடல் நீர் சொல்றேன். குடிநீர் தான் தூத்துக்குடியில ஆயிட்டு இருக்குல்ல. ஐயா, ஆயிட்டு இருக்கு ஐயா. ஆமா, அப்புறம் சரிங்க, என்ன? ஐயா, சரிங்க. அதெல்லாம் வேணாம் ஐயா. உங்களோட நீங்க சொன்னாதான் இந்த நிகழ்ச்சியை முடிப்பேன். கடைசி வரைக்கும் நீங்க ஒண்ணு கூட சொல்லல. 2 சொன்னீங்க விட்டீங்க. சொல்லவா இப்ப நீங்க சொல்றீங்களா நான் முடிச்சிருவா. அப்புறம் நீங்க அந்த வாய்ப்பு உள்ளன்னு சொல்லக்கூடாதுல்ல. சொல்றது ஒண்ணு இல்ல, முடிச்சிடலாமா? முடிச்சிருங்க. ரைட், ஓகே. மக்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேல் மிக சிறப்பாக இந்த டிபேட் வந்து போச்சு. கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து எந்த ஒரு குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லவில்லை. நாங்க செய்திருக்கிறோம் சொல்றாங்க. செய்யவில்லை என்றதற்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் பாரத மாசங்களுக்கும் பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைத்தாங்க. கடைசியா நான் எப்பவும் சொல்றது ஒண்ணுதான். இதெல்லாம் செஞ்சாங்களா செய்யலாம், அந்த டிபேட்டை தாண்டி 2026 தேர்தல் தான் அதை முடிவு செய்யும். மக்கள் அதை முடிவு செய்ய வேண்டும். அதை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கட்டாயம் மீண்டும் இதே திமுக அரசு தான் வரப்போகிறது. அதை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி நம்ம சந்திப்போம். அது போல ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த டிபேட் ஷோ வந்து மக்கள் கமெண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி போடாதீங்க, எவ்ரி வீக் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதாவது லாஸ்ட் வீக் திரும்பவும் இந்த வீக் எவ்ரி சாட்டர்டே 3 PM வந்து எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு வந்து இது போஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவை. கடந்த 1 மணி நேரமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றிகள். சார் வணக்கம் சார். நன்றி 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 நன்றி.